හොඳයි අද එලිදරව් 43 වෙනි කොටස. நல்லது. இன்றைக்கு வெளிப்படுத்தல் 43ஆம் பாகம். මේක තමයි එලිදරව් අවසාන කොටස. இதுவே வெளிப்படுத்தலின் கடைசி பகுதி. එනිසා මාධ්‍ය ඔස්සේ බලන අය ஆகவே ஊடகங்கள் மூலமாய் பார்க்கிறவர்கள் කෝ 44 ආවේ නෑනේ තව කියලා අහන්න එපා. එහෙම 44ක් නෑ. ஆகவே இன்னும் 44 வரவில்லையே என்று கேட்க வேண்டாம். 44 இல்லை. එකේ ඉඳලා 43 වෙනකන් විතරයි තියෙන්නේ. முதலாம் பாகத்திலிருந்து 43ஆம் பாகம் வரை மாத்திரமே உண்டு. අද එලිදරව් 21 වෙනි පරිච්ඡේදයේ ටිකක් අපිට ඉවර කරන්න තියෙනවා. இன்றைக்கு வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்திலே சில முடிவு பகுதிகள் உண்டு. ඒ වගේම 22 වෙනි පරිච්ඡේදයත් අද අපි ඉවර කරනවා. அதோடு கூட 22ஆம் பாகத்தையும் நாம் முடிக்க போகிறோம். ඉතින් මේ 43 කොටස් 43 කරන්න අපි පුදුම සටනක් කරේ. ஆகவே இந்த 43 பாகங்களையும் நாம் நிறைவு செய்வதற்கு பெரிய ஒரு போராட்டத்தை ஒரு யுத்தத்தையே நடத்தினோம். යක්ෂයා කොහොම හරි අපිව නවත්තන්න හැදුවා. பிசாசு எப்படியாகிலும் எங்களை நிறுத்த முயற்சித்தான். ලෙඩ අනතුරු ප්‍රශ්න කියලා යක්ෂයා මේ කාර්ය බහුලව ඉඳන් අපිට විරුද්ධව වැඩ කරගෙන හිටියා. நோய், விபத்துக்கள், பிரச்சனைகள், தொல்லைகள் என்று மிக வேகமாக அவன் எங்களுக்கு எதிராய் போராடினான். හැබැයි දෙවියන් වහන්සේගේ ශුද්ධ වූ අනුග්‍රහයෙන් තමයි මේ තැනට දක්වා අපිට එන්න පුළුවන්කම ලැබිලා තියෙන්නේ. ஆனால் தேவனுடைய பரிசுத்தமான கிருபையினால் தான் இதுவரையிலே இந்த அளவுக்கு கூட எங்களால் வரக்கூடியதாயிருந்தது. ලෝකේ විවිධ රටවල් වල ඉන්න දහස් ගණන් සෙනඟ අපිට දන්වනවා මේ එලිදරව් පාඩම තුලින් ඔවුන්ට සහ ඔවුන්ගේ සභාවන්ට ලැබුණු ආශිර්වාදයන් ගැන. உலகத்திலே இருந்து பல நாடுகளிலே ஆயிரமான ஊழியர்கள் மக்கள் எங்களுக்கு சொல்லுகிறார்கள் இந்த வெளிப்படுத்தல் படிப்பினை கூடாக பெற்ற ஆசீர்வாதங்களையும் அபிவிருத்தியையும். ඉතින් අපි සභාවක් හැටියට මේ කැලෑවක මේ කන්දක ඈත හුදකලාවේ අපි 14ක අය අතරේ අපි කරන මේ සේවය මුළු ලෝකෙම ව්‍යාප්තව ගොස් බොහෝ අයට ආශිර්වාදයක් වෙලා තිබෙනවා. ඒ නිසා මම දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරනවා. ஆகவே நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட தூரமான அதே போல காட்டு பகுதியிலே தனியான இடத்திலே இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தின் மூலமாக இப்படிப்பட்ட சேவையை செய்ய தேவன் கொடுத்த கிருபைக்காக මැදක ඉඳන් වගේ අපිට ඇවිත් පරිවර්තනයේ අපිට උදව් කරන්න දායක වුණු දේවගැති ගජේන්ද්‍රන් තුමාට අපේ විශේෂ ප්‍රණාමය විශේෂ ස්තුතිය. அதோடு கூட நடுப்பகுதியிலிருந்து இதற்கு மொழிபெயர்க்க வந்த தேவனுடைய ஊழியக்காரர் கஜேந்திரனுக்கும் நன்றி சொல்லுகிறோம். ඉතින් මෙතුමා වැඩ නැතුව ආවා නෙවෙයි. இவர் வேலை இல்லாமல் வந்தார் என்று அல்ல. ඔහු දේවදාසෙක්. அவர் தேவ ஊழியக்காரன். දැන් පාස්ටර් ගජේන්ද්‍රන් මගේ ගෝලයෙක් කියලා ලෝකේ හිතන ධර්මයට මෙයා අපිත් එක්ක සම්බන්ධ වෙලා ඉවරයි. நான் அவருடைய சீசன் என்று சொல்லி உலகம் நினைக்கின்ற அளவுக்கு அவரோடு கூட நான் இணைந்து செயல்பட்டு இருக்கிறேன். ඒ නිසා පාස්ටර් ගජේන්ද්‍රන් ඔබට විශේෂ ස්තුතියක්. ஆகவே பாஸ்டர் கஜேந்திரனுக்கும் நன்றி, விசேஷித்த நன்றி. ඒ වගේම දෙවියන් වහන්සේගේ සභාව අපි මේ කැමරා ඒ වගේම ශබ්ද විකාශන බොහෝ අයගේ දායකත්වය අපිට ලැබිලා තියෙනවා මේ එලිදරව් පාඩම් මාලාව ඉවර කරන්න. அதோடு கூட இன்னுமாக ஒளிபரப்பு, அதோடு கூட இன்னுமாக சப்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமாகவும் ஒளிபெருக்கும் மூலமாகவும் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு உதவிய எல்லோருக்கும் நன்றி. ඒ නිසා මම දෙවියන් වහන්සේට නැවත වාරයක් ප්‍රශංසාව දෙනවා. මෙවැනි ඉතා වග කිය යුතු බැරෑරුම් කාර්යභාරයක් අද නිමා කරන්නට තරම් වූ තත්ත්වයකට දෙවියන් වහන්සේ අප ගෙන ආපු නිසා. ஆகவே இப்படிப்பட்டதான ஒரு பாரதூரமான ஒரு வேலை திட்டத்தை நிறைவு செய்வதற்கு தேவன் இதுவரையிலே கொடுத்த மாபெரும் கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். මොකද එලිදරව් පොත එච්චර ලෙහෙසියෙන් තේරුම් ගන්න පුළුවන් පොතක් නෙවෙයි. ஏனென்றால் வெளிப்படுத்தல் புஸ்தகமானது அவ்வளவு எளிதாக இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு புத்தகம் அல்ல. හරි ලේසි එලිදරව් පොතෙන් ව්‍යාජ ගුරුකමට බැහින්න. மிக லேசான ஒரு விடயம் என்னவென்றால் வெளிப்படுத்தலில் இருந்து
பொய்யான உபதேசத்திற்கு திரும்புவது மிக லேசானது. එලිදරව් පොත කියන්නේ බයිබලයේ තියෙන අනිත් පොත් 65ට වඩා පොඩ්ඩක් වෙනස්. වටිනාකමෙන් එකයි නමුත් වෙනස්. வேதத்தில் இருக்கிற ஏனைய 65 புத்தகங்களோடும் வெளிப்படுத்தல் சமமான பெருமதி உள்ள புத்தகமானாலும் கூட அது மிக வேறுபட்ட ஒரு புத்தகமாக இருக்கிறது. ඉතා උස මේ වැටියක නියරක ගමන් කරනවා වගේ වැඩක් එලිදරව් පොත දේශනා කරනවා කියන්නේ. அதாவது வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை பிரசங்கிப்பது என்பது மிக உயர்ந்த அதே போல மிக நுட்பமான விதத்திலே சரியான விதத்திலே பிரசங்கிக்க வேண்டிய ஒரு புத்தகம். මොකද අනිත් පොත් උගන්වනකොට නිකන් මේ අඩිපාරක ගිහින් සමහර විට වරද්ද ගන්නකොට පොඩ්ඩක් එහාට ගියා හරි හරි ටක් ගාලා මෙහෙම පැනගෙන එන්න පුළුවන් හරි මාවතට. மற்ற ஏனைய புத்தகங்களிலே பிரசங்கித்துக் கொண்டு அல்லது கற்றுக் கொடுத்து செல்கிற பொழுது ஏதாவது பிழைத்தால் சடுதியாக அந்த இடத்துல மீண்டும் சரியான இடத்திற்கு வர முடியும். ஆனால் வெளிப்படுத்தல் புத்தகம் அப்படி அல்ல. හැබැයි එලිදරව් පොතෙන් අපි අඩියක් හරි වමට හෝ දකුණට පොඩ්ඩක් ඈත් වුණොත් අපි ප්‍රපාතයකට වැටෙනවා. ஆனால் வெளிப்படுத்தல் புத்தகம் அப்படி அல்ல. ஒரு அடியேனும் ஒரு அங்குலமேனும் அதிலிருந்து சற்று விலகினால் ஒரு அதல பாதாளத்திற்குள்ளே போகின்றதை போல ஒரு நிலை மாறிவிடும். ආපහු හරි මාවතට එන්න අමාරුයි. அதை மீண்டும் சரியான இடத்திற்கு கொண்டு வருவது மிக கடினம். ඉතින් එලිදරව් පොත ඇත්තටම අලුත් ගිවිසුමේ තිබ්බට வெளிப்படுத்தல் புஸ்தகமானது புதிய ஏற்பாட்டில் இருந்தாலும் கூட ක්‍රිස්තු වර්ෂ 100 පමණ කාලේ ලියනු ලැබුවට அது கிறிஸ்துவுக்கு பின் 100ஆம் ஆண்டில் எழுதப்பட்டாலும் கூட මම දකින්නේ මේක නිකම් පරණ ගිවිසුමේ පොතක් වගේ. நான் இதை காண்பது பழைய ஏற்பாட்டின் ஒரு புத்தகத்தை போன்று. පරණ ගිවිසුම හොඳට දැනගෙන හිටියානම් පමණයි එලිදරව් පොත තේරෙන්නේ අපිට. பழைய ஏற்பாட்டை முற்று முழுதுமாய் அறிந்திருந்தாலே ஒழிய அறிந்திருந்தால்தான் வெளிப்படுத்தலை சரியான விதத்தில் கற்றுக் கொடுக்க முடியும். මොකද එලිදරව් පොතේ සංකේත තියෙනවා. ஏனென்றால் வெளிப்படுத்தலே ஒப்பீட்டு உவமைகள் உண்டு. ඒ වගේම එලිදරව් පොතේ උපමා වගේ දේවල් තියෙනවා. அதே போல வெளிப்படுத்தலே உவமைகள் உண்டு. එලිදරව් පොතේ ඒ ඍජුවම කතා කරන දේවලුත් තියෙනවා. அதே போல வெளிப்படுத்தலே நேரடியாக பேசுகின்றவைகள் உண்டு. ඉතින් ඒක අධ්‍යයනය කරනකොට මේක උපමාවක්ද මේක අඩයාලමක්ද මේක සංකේතයක්ද මේක ඍජු ප්‍රකාශනයක්ද කියලා අපි හොයලා බැලුවේ නැත්නම් අපි අනාතයි. அவை இதை நாம் கற்றுக் கொடுக்கிற பொழுது இது நேரடியாக பேசுகின்றதா அல்லது ஒப்பீட்டு உவமையில் பேசுகிறதா அல்லது உவமையின் அடிப்படையில் பேசுகிறதா அல்லது அடையாளமாய் பேசப்படுகிறதா என்பதை சரியாக வகையறுத்து பேசுவது என்பது மிகவும் துல்லியமான ஒரு விடயம். ඒ නිසා මම දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා වෙනවා. ஆகவே කරනවා நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். උන්වහන්සේගේ අනුග්‍රහය උන්වහන්සේ මට දීලා මේ දේ සාර්ථකව නිම කරන්න උන්වහන්සේ මට උන්වහන්සේගේ කරුණාව දුන්න නිසා. தேவனுடைய கிருபையை எனக்கு தந்து இதை தெளிவாகவும் அதே போல் சார்த்தியமாகவும் நிறைவு செய்ய தேவன் கொடுத்த கிருபைக்காக. හොඳයි මිත්‍රවරුනි දැන් අපි එලිදරව් 21 නව ජෙරුසලේම ගැන කතා කරා ගිය සතියේ. சென்ற வாரத்திலே நாம் வெளிப்படுத்தலில் 21ஆம் அதிகாரத்திலே புதிய எருசலேமை குறித்து அன்பானவர்களே பேசினோம். ඒ නව ජෙරුසලේම තමයි යේසුස් වහන්සේගේ භාර්යාව. அந்த புதிய எருசலேம் தான் இயேசுவினுடைய மனைவி. ඒක තමයි යේසුස් වහන්සේගේ සභාව වන අපි. அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய சபையாகிய நாங்கள். අපි තමා ඒ අලුත් අහසටයි අලුත් පොළොවටයි නව ජෙරුසලේම හැටියට බැස එන්නේ. நாங்கள் தான் அந்த புதிய வானத்திற்கும் புதிய பூமிக்கும் புதிய எருசலேமாய் இறங்கி வர போகிறவர்கள். 21 8 මම අන්තිමට උගන්වන්න යනවා. 21:8 கடைசியாய் நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். හැබැයි දැන් 9 ඉඳලා අපි බැලුවොත් ஆயினும் இப்பொழுது 9ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிற பொழுது ඒ තනිකර ඒ අලුත් ජෙරුසලේම ගැන ලස්සන මේ විග්‍රහයක් කිරීමක් යොහන්ට ලැබෙනවා. இந்த புதிய எருசலேமை குறித்து மிக அழகான ஒரு வரைவிலக்கணப்படுத்துதல் யோவானுக்கு கிடைக்கின்றது. ඉතින් ඒවා අපි වචනෙන් වචන කියවන්න ඕනේ නෑ, තේරුම් කරලා දෙන්න ඕනේ නෑ. அவை இதுக்கு வார்த்தை வார்த்தையாக இதை விளங்கப்படுத்த வேண்டியதில்லை வசனத்தின் அடிப்படையிலும். හැබැයි මේක අපි දැනගන්න ඕන. ஆனால் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். යොහන් ඔහුට දන්නා වූ භාෂාවෙන් ඔහු විස්තර කරලා දෙනවා ඔහු දැකපු ඒ ලස්සන අනර්ග දර්ශනය. யோவான் தன்னுடைய மொழியிலே
தன்னுடைய பாஷையிலே அவனுக்கு கிடைத்ததான இந்த அழகான தரிசனத்தை அவர் விளங்கப்படுத்துகிறார். ඉතින් ඒ ජෙරුසලේම බැස එනවා දැකලා ඔහු කියනවා ඒක මොනතරම් මන රම්‍යව ලස්සන අලංකාරව තිබෙනවද කියලා. அவை இந்த புதிய எருசலேம் இறங்கி வருகிறதை பார்த்து யுவா சொல்லுகிறார், இது எவ்வளவு அழகா இருக்கிறது, எவ்வளவு மனரம்யமா இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். ඒ දොරටු 12 ගැන කියනවා. அந்த 12 வாசல்களை குறித்து பேசுகிறார். ඒවායේ ලියලා තියෙන ගෝලීන්ගේ නම් කියනවා. அதிலே எழுதப்பட்ட சீடர்களுடைய பெயர்களை சொல்லுகிறார். ඒ කොච්චර ආලෝකයක් තියනවද කියලා පෙන්නනවා. அதில் எவ்வளவு பிரகாசம் அல்லது வெளிச்சம் இருக்கிறது என்பதை சொல்லுகிறார். අලුත් අහසේ අලුත් පොළවේ ඉර හඳ තාරකාවක් නැහැ. புதிய வானத்திலே புதிய பூமியிலே அங்கே சந்திரனும் சூரியனும் இல்லை. දෙවියන් වහන්සේගේ ආලෝකය හැම වෙලේම තියෙනවා. அங்கே தேவனுடைய வெளிச்சம் அல்லது பிரகாசம் அங்கே நித்தமும் இருக்கிறது. වර්තමාන ලෝකේ කාලය කියන එකක් තියෙනවා නේද? இந்த நிகழ்கால உலகத்திலே காலம் அல்லது நேரம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? අපිට කාල තුනක් තියෙනවා. 3 காலங்கள் உண்டு. අතීතය, වර්තමානය, අනාගතය කියලා. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். හැබැයි අපේ අලුත් අහස සහ අලුත් පොළොව කාලයකට සීමා වෙලා නැහැ. ஆனால் நம்முடைய புதிய வானம் புதிய பூமியோ காலகட்டத்திற்கு உட்படவில்லை. මිත්‍රෝනි අපිට තේරුම් ගන්න බැරි දේවල් වලින් එකක් තමයි මේක. அன்பானவர்களே, நாம் புரிந்து கொள்ள முடியாத விடயங்களில் ஒன்றுதான் இது. මොකද දෙවියන් වහන්සේ කාලයකට සීමා වෙලා නැහැ. ஏனென்றால் தேவன் ஒரு காலகட்டத்திற்கு தன்னை மட்டுப்படுத்தப்படவில்லை. ඒ නිසා උන්වහන්සේට කාල තුනම දැන් වගේ දන්නවා. ஏனென்றால் 3 காலங்களையும் இப்பொழுது போலவே அவர் அறிந்திருக்கிறார். උන්වහන්සේට පුළුවන් ඕනම වෙලාවක ඕනම කාලයකට ගිහින් එන්න. அவருக்கு முடியும் வேண்டிய காலகட்டத்திற்குள் வேண்டிய நேரத்திலே சென்று வர. දෙවියන් වහන්සේට මතක් කරගන්න ඕනේ නැහැ. தேவனுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள தேவையில்லை. උන්වහන්සේට පුළුවන් ඒ අතීතයට ගමන් කරලා ආපහු සැරයක් මෝසස්ගේ කාලයට ගිහින් එන්න. அவரால் முடியும் கடந்த காலத்திற்கு சென்று, அதாவது மோசேயினுடைய காலத்திற்கு மீண்டும் சென்று வருவதற்கு அவரால் முடியும். මොකද උන්වහන්සේ කාලයකට සීමා වෙලා නැහැ. ஏனென்றால் அவர் ஒரு காலகட்டத்திற்கு மட்டுப்படுத்தப்படாதவர். අපිට ඕක තේරුම් ගන්න බෑ. நம்மால் இதை விளங்கிக் கொள்ள முடியாது. මොකද අපි කාලයකට සීමා වෙච්ච මිනිස්සු. ஏனென்றால் நாம் ஒரு காலகட்டத்திற்குள்ளே மட்டுப்படுத்தப்பட்டவர்கள். හැබැයි අලුත් අහස අලුත් පොළොව කාලයකට සීමා වෙන්නේ නැහැ. ஆனால் புதிய வானம் புதிய பூமி காலகட்டத்திற்கு உட்படாதவை. දෙවියන් වහන්සේ අදටත් ඒ වගේ. தேவன் இன்றைக்கும் அப்படியே. ඒ නිසා තමයි ගීතාවලියෙත් 1 පේතෘස් පොතේත් කියලා තියෙන්නේ. அவன் சங்கீதத்திலும் 1 பேதுருவிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. දෙවියන් වහන්සේට එක දවසක් අවුරුදු 1000ක් වගේ, අවුරුදු 1000ක් එක දවසක් වගේ. ஒரு நாள் தேவனுக்கு 1000 வருடங்களைப் போல், 1000 வருடம் தேவனுக்கு ஒரு நாளைப் போல் என்று. ඒ වගේ තත්යකට අපිත් එළමෙනවා, අපිත් පැමිණෙනවා. அப்படிப்பட்ட நிலைக்கு நாங்களும் மாற போகிறோம், வரப்போகிறோம். ඒ නිසා අලුත් අහසේ, අලුත් පොළොවේ, අලුත් ජෙරුසලේම හැටියට ඉන්න යන සභාව කාලයකට සීමා වෙන්නේ නැහැ. ஆகவே புதிய வானத்துக்கு புதிய பூமிக்கு அங்கே உட்பட போகின்றதான சபைக்கு இந்த காலகட்டங்கள் இல்லை. ඉතින් ඔයගොල්ලෝ කියවලා බලා ගන්න, ඒක කියවනකොට ඔයගොල්ලන්ට තේරෙන ටික ඇති. ஆகவே இதை நீங்கள் வாசித்து பார்த்துக் கொள்ளுங்கள், அதிலே உங்களுக்கு புரிகிறது போதுமானது. ඉතින් ඔයගොල්ලන්ට මොකක් හරි තේරෙන්නේ නැත්නම් அப்பொழுது உங்களுக்கு ஏதாவது புரியாவிட்டால் කරුණා කරලා මට දුරකථනයෙන් தயவு செய்து என்னோட தொலைபேசியிலே නැත්නම් ඊමේල් එකෙන් அல்லது இமெயிலிலே නැත්නම් මෙසෙන්ජර් එකෙන් அல்லது மெசஞ்சரிலே නැත්නම් WhatsApp එකෙන් அல்லது வாட்ஸ்அப்பிலே සම්බන්ධ වෙලා தொடர்பு கொண்டு ඒක විස්තර කරලා දෙන්න කියලා අහන්න එපා. இதை தயவு செய்து விளங்கப்படுத்துங்கள் என்று கேட்க வேண்டாம். ඇයි දන්නවද? ஏன் தெரியுமா? තේරුම් කරලා දෙන්න මටත් දන්නේ නැහැ. என்னாலும் விளங்கப்படுத்தி கொடுக்க முடியாது. පාස්ටර් අර ගල් වගේක් දාලා තියනවා කියනවනේ, මැණික් ගල්. ඒ මොන මැණික් ගල්ද? பாஷா, அங்கே ஒரு கல் போடப்பட்டிருக்கிறது அல்லவா, மாணிக்க கல்லை போல. அது என்ன மாணிக்க கல்? මේ ලෝකේ තියෙන මැණික් ගල්ම මම දන්නේ නැහැ. இந்த உலகத்தில் இருக்கிற மாணிக்க கல்லே எனக்கு தெரியாது. අලුත් පොළොවේ තියෙන යන මැණික් ගල් මං කොහොමද දන්නේ? புதிய பூமியிலே இருக்கிற மாணிக்க கல் எனக்கு எப்படி தெரியும்? දැනටමත් මගෙන් සමහරව අහන ප්‍රශ්නයක් මං කියන්නද? இப்பொழுதும் என்னிடத்தில் சிலர் கேட்கிற கேள்வி ஒன்றை சொல்லட்டுமா? පාස්ටර්, එතකොට ඒ අලුත් අහසේ අලුත් පොළොවේ අපි කසාද බඳීද? பாஸ்டர், அந்த புதிய வானத்திலே புதிய பூமியிலே நாங்கள் கல்யாணம் கட்டுவோமா என்று கேட்கிறார். මුන්ට මේ ලෝකේ කසාද බැඳලා වදවින්ද මදුවට ඒකින් කසාද බඳින්න හදනවා. இந்த உலகத்திலே திருமணம் முடித்து பட்ட தொல்லை போதாதென்று அங்கேயும் போய்
அதையே எதிர்பார்க்கிறார்கள். නෑ. இல்லை. දැන් බලන්න දැන් යොහන් තුමා දැන් මේක හොඳට මේ 21 වෙනි පරිච්ඡේදයේ තේරුම් ගන්න මේක දැනගන්න ඕනේ ඔයගොල්ලෝ. இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 21ஆம் அதிகாரத்தை புரிந்து கொள்ள இப்பொழுது யோவான் அடிகளார் යොහන් මේ පොළවේ කෙනෙක්නේ. இப்ப யோவான் இந்த பூமியிலிருந்து ஒருவன் அல்லவா? ඒ නිසා එයා දකින ඕනම දෙයක් එයා ප්‍රකාශ කරන්න ඕනේ මේ පොළොවේ භාෂාවට අනුකූලවනේ. அவர் அறிந்த ஒன்றை பெற்ற ஒன்றை இந்த பூமிக்கு ஏற்றவண்ணமாக அல்லவா அவர் கொடுக்க வேண்டும். දැන් මේ වෙනකොට இதுவரையிலே මේ අහසයි මේ පොළොවයි පහ වෙලා ගියා. இந்த வானம் இந்த பூமி அகன்று போய்விட்டது. අලුත් අහසක් අලුත් පොළොවක් යොහන් දකිනවා. புதிய வானம் புதிய பூமியை யோவான் பார்க்கிறார். යොහන් විතරයි ඕක දැකලා තියෙන්නේ දර්ශනයෙන්. හොඳේ. இதை யோவான் மாத்திரம்தான் பார்த்திருக்கிறார். එයාට විතරයි ඒ අනුග්‍රහය දුන්නේ. ඒ දාට යනකම් වෙන කාටවත් හදිසියලා ධනසෝක දෙන්න යන්නෙත් නැහැ. அவருக்கு மாத்திரமே அந்த கிருபையை கொடுத்தார். அன்று வரையிலே அந்த கிருபை வேற யாருக்கும் கொடுக்கவில்லை. ඒ නිසා මේ ලෝකේ දැන් ඉන්න කවුරු හරි පපඩම් පුරවලා කිව්වොත් නෑ දෙවනහස මටත් පෙන්නවා මාත් බැලුවා කියලා ඌ පච කෙලින්නේ. அப்படியாக யாராவது ஒரு கத்திரிக்காய் மனிதன் சொன்னால் அல்லது ஒரு பப்படம் மனிதன் சொன்னால் நான் இந்த புதிய வானம் புதிய பூமியை கண்டேன் என்று சொல்லி அவன் பச்சை புழுகுகிறான். විශේෂයෙන්ම ඒන්ජල් ටීවී එකෙන් කිව්වනම් යේසුස් ජීවමානයි කියලා මම නම් විශ්වාස කරන්නේ යේසුස් වහන්සේ ජීවමානයි කියලා. விசேஷமாக ஏஞ்சல் டிவி காரன் சொன்னால் இயேசு ஜீவிக்கிறார் என்று நான் என்றால் அதை நம்ப போவதில்லை. ඒන්ජල් ටීවී එක මම කොච්චර ආශා කරනවද කියනවා නම් ஏஞ்சல் டிவி எவ்வளவு நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொன்னால் ඒන්ජල් ටීවී එකෙන් කිව්වනම් සුරේෂ් ඔබ පිරිමියෙක් කියලා මං විශ්වාස කරන්නේ නැහැ. சுரேஷ் ஏஞ்சல் டிவி காரன் சொன்னா சுரேஷ் நீ ஒரு ஆம்பளை என்று சொன்னார் நான் நம்பவே மாட்டேன். ඉතින් ඒ වගේ උන් කියනවා දන්නවද දැන් අලුතෙන් මොනවද කියන්නේ කියලා? இப்படிப்பட்டவர்கள் புதிதா என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? එල්ලිදරව් 11 එන සාක්ෂිකාරයන් දෙන්න සාදු සුන්දර සෙල්වරාජුයි වින්සන් සෙල්ව කුමාරරුයිලු. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்திலே வருகிற இரண்டு சாட்சிகள் யார் தெரியுமா? சாது சுந்தர் செல்வராஜும் වින්සන් செல்வகுமாருமா. මේ දැන් එදා මම බලන් හිටියා. இது அண்மையிலே நான் பார்த்து கொண்டிருந்தேன். එයා කියනවා යොහන් තාම මැරිලා නැල්ලු. இந்த எழுதிய யோவான் இன்னும் மரிக்கவில்லையாம். මේ යොහන් යේසුස් වහන්සේගේ ගෝලයා යොහන් අන්න හිමාලයාවේ කොහෙද ගුහාවක ඉන්නවලු. இந்த இயேசுவின் சீடனாகிய யோவான் இமாலயத்திலே ஒரு குகைக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறாரா. මුන් නම් ඕන එකක් කියයි දෙයියා. ஆண்டவனே இவர் என்றால் வேண்டியதை புலம்புவார். ඒ නිසා මේ වගේ මිනිස්සු ඇවිල්ලා කිව්වොත් අර අලුත් අහස අලුත් පොළොව මේ වගේ කියලා විශ්වාස කරන්න එපා. ඕක දැක්කේ යොහන් විතරයි. යොහන් ඇරෙන්න වෙන කාටවත් වෙනවන්ස පෙන්නන්න යන්නේ නැහැ. இப்படிப்பட்ட ஏஜே டிவி காரன் வந்து சொன்னார் இதோ புதிய வானத்தை கண்டேன் புதிய பூமியை கண்டேன் என்று சொன்னார். தயவு செய்து யாரும் நம்ப வேண்டாம். அது யோவான் மாத்திரம் தான் பார்த்தார். ඉතින් යොහන් දකිනවා ලස්සන දිලිසන ගල්. யோவான் பார்க்கிறார் அழகாக மின்னுகின்ற பிரகாசிக்கின்ற கற்களை. දැන් ඒක ගැන එයා ලියන්න ඕනේ. இப்ப இதை அவர் எழுத வேண்டும். ඉතින් එයා ලියනකොට එයා දන්න මුතුමැණික් වගේනේ ලියන්න ඕනේ. இப்போ யோவான் அறிந்த மாணிக்க முத்துக்களை போன்று அந்த அவற்றை பயன்படுத்தி தானே எழுத வேண்டும். ඒ නිසා මෙතන රත්තරන් කියලා කියන එක අර අපි දන්න රත්තරන් නෙවෙයි. இப்போ இங்கே தங்கம் அல்லது பொன் என்று சொல்லும் பொழுது அது நாங்கள் அணிந்திருக்கிற அறிந்த பொன்னும் தங்கமும் அல்ல. ඉතින් මෙතන මේ මොකද්ද මැණික මෙතන මේ එක ගල් ගැන කියලා තියෙනවා. ඒවා අර අපි දන්න ඒවා නෙවෙයි. හොඳේ. இப்போ இந்த இடத்திலே மாணிக்கம் வைடூரியம் அது இது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் நாங்கள் அறிந்த விலையேற பெற்ற கற்கள் அல்ல, மாணிக்க கற்கள் அல்ல. දැන් මොකද මේ බලන්න මේ වීදුරුමෙන් පවිත්‍ර රන් කියලා ඉතින් එයා කියනවා කන්නඩි போல பளிங்கு. அதாவது இங்கே அவர் சொல்லுகிறார் கண்ணாடி போன்ற பளிங்கு கற்கள் என்று சொல்லி. ඉතින් ඒ අර එයා දන්න විදියට කියනවා. පව් එයාත් මොනවා කරන්නද අසරණ වෙලා එයාට කියා ගන්න දන්නේ. அங்கே அவர் பாவம் அவருக்கும் தெரிந்த விதத்திலே இதை சொல்லுவதற்கு அவர் முயற்சிக்கின்றார் யோவான். හැබැයි දැන් ජෙරුසලේම කිව්වනම් ඒකේ ඇත්තටම වටින ගොඩනැගිල්ල මොනවද? ජෙරුසලේම කියලා කිව්වනම් இப்போ ஜெருசலேம் என்று சொல்லுகிற பொழுது அந்த கட்டிடத்திற்குள்ளே
மிக பெருமதியானது எது? ඒ නගරය තුල තිබිය යුතු නැත්තම් තිබෙන වටිනාතම ගොඩනැගිල්ල මොකද්ද? இப்போ ஜெருசலேம் என்கின்ற அந்த நகரத்துக்குள்ளே இருக்க வேண்டிய மிக பெருமதியான கட்டிடம் எது? දේව මාලිගාව. தேவாலயம். ඉතින් යොහන් ජෙරුසලේමනේ දැක්කේ. இப்போ யோவான் ஜெருசலேமை தானே பார்க்கிறார். දැන් බලනවා කෝ දේව මාලිගාව කියලා. இப்போ அவர் பார்க்கிறார் எங்க தேவாலயம். 22 කියනවා 22 சொல்லுகிறது, මම එහි දේව මාලිගාවක් නොදුටිමි. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. හැබැයි අපිට මතක් කරගන්න පුළුවන් 11 වෙනි පරිච්ඡේදයේ අපි දැක්කා 19 වෙනි පදයේ நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். 11ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலே ස්වර්ගයේ දේව මාලිගාව විවෘත වුණා. මතකද? பரலோகத்திலே தேவாலயம் திறக்கப்பட்டது. එහි තුල ගිවිසුම් පෙට්ටිය තිබුණා. මතකද? அங்கே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. දැන් ස්වර්ගයෙන් අලුත් අහසට අලුත් පොළොවට ජෙරුසලේම බැස එනකොට இப்பொழுது புதிய வானத்துக்கும் புதிய பூமிக்கும் எருசலேம் இறங்கி வருகிற பொழுது ස්වර්ගයේ තිබෙන මේ දේව මාලිගාව ජෙරුසලේම තුලට තබන්නේ නැහැ. இங்கே பரலோகத்திலே இருக்கின்றதான தேவாலயத்தை இந்த ஜெருசலேமிலே வைப்பதில்லை. දේව මාලිගාව ස්වර්ගයේ තියනවා අර ගිවිසුම් පෙට්ටිය තියාගෙන. தேவாலய பரலோகத்திலே உடன்படிக்கை பெட்டியோடு இருக்கின்றது. හැබැයි මේ ජෙරුසලේම තුල දේව මාලිගාව නැහැ. இந்த ஜெருசலேமிலோ தேவாலயம் இல்லை. මක් නිසාද සර්ව පරාක්‍රම වූ ස්වාමී වූ දෙවියන් වහන්සේද බැටළු පැටවානෝද එහි දේව මාලිගාවය. வாவ்! சர்வ வல்லமையுள்ள தேவராகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். வாவ்! දෙවියන් වහන්සේගේ සම්පූර්ණ අභිමුඛය ඒ ජෙරුසලේම තුලට දෙවියන් වහන්සේ සපයනවා. தேவனுடைய முழுமையான பிரசன்னத்தை அந்த எருசலேமிலே தேவன் வைக்கிறார். දෙවියන් වහන්සේගේ තේජසින් නුවර ආලෝක වූ බැවින්ද බැටළු පැටවානන් එහි පහන වන බැවින්ද එහි බැබලීමට සූර්යාවත් චන්ද්‍රයාවත් ඕනෑ නැත. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ජාතිහෝ එහි එළියෙහි ඇවිදිති. පොළොවේ රජවරු තමුන්ගේ තේජස ඊට ගෙනෙති. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். පාස්ටර් සුරේෂ් பாஸ்டர் சுரேஷ், මේ රජවරු අර ජෙරුසලේමට එනවා කියලා මේකේ තියලා තියෙනවා පාස්ටර් සුරේෂ්. ராஜாக்கள் இந்த எருசலேமுக்குள்ளே வருவார்கள் என்று சொல்லி இருக்கிறதே பாஸ்டர் சுரேஷ். ඒක මට කරුණා කරලා කියන්න මේ කොයි රටවල් වල ඉඳන් රජවරුද මේ ඉන්නේ යන්නේ? எந்த நாட்டில் இருந்து ராஜாக்கள் இந்த எருசலேமுக்கு வருவார்கள்? මන් දන්නේ නැහැ. எனக்கு தெரியாது. මෙහා දැක්කා රජවරු වගේ කවුද එනවා? இவர் பார்த்தார் ராஜாக்களை போல யாரோ வருகிறார்கள். එයා ලිව්වා එයාට දන්න රජවරු සයිස් එකේ කවුද යනවා? அவர் அறிந்த ராஜாக்கள் போன்ற யாரோ வருகிறதை பார்த்து அவர் அப்படியாக எழுதினார். එයාම දැනගෙන හිටියා නම් මොන රටවල් වල රජවරුද කියලා ඒකත් ලියලා ඇතිනේ. அவர் எந்த நாட்டிலிருந்து வருகிறார் என்று அறிந்திருந்தால் யோவான் அதையும் எழுதியிருப்பார். දැකපු යෝහන්ටම දන්නේ කියවපු මට කොහෙද දන්නේ? கண்ட யோவானுக்கே தெரியாது, வாசிக்கிற எனக்கு எப்படி தெரியும்? ඉතින් රජවරු ඉඳීද නැද්ද? இப்போ ராஜாக்கள் இருப்பார்களா රජවරු இல்லையா? වගේ අර මේ කවුද ඇවිල්ලා කවුද දැකලානේ මේ හාද ලියන්නේ මේ. ராஜாக்களை போல யாரோ வந்ததினால் தானே கண்டதினால் தானே எழுதுகிறார். ඉතින් කවුද කියලා අපි දන්නේ. யார் என்று நமக்கு தெரியாது. අපේ අයියලම මේ එළිය රවුමක් ගහලා ආපහු ආවද මන්ද? நம்மட ஐயாக்களே வெளியில போய் சுத்தி ரவுண்ட் அடிச்சு வந்தாங்களோ திரும்ப தெரியாது. දන්නේ නැති දේවල් විග්‍රහ කරන්න හොඳ නැහැ. හොඳේ? தெரியாதவைகளை அதை வரைவிலக்கணப்படுத்த கூடாது. දැන් බලන්න 25 කියනවා 25 சொல்லப்படுகிறது, එහි දොරටු දවාලේ කිසිසේක් වසන නොලබන්නේය. அங்கே இராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலிலே அடைக்கப்படுவதே இல்லை. මක් නිසාද එහි රාත්‍රියක් නොවන්නේය. காரணம் அங்கே இராக்காலம் இல்லை. ඉතින් ඔහු ජාතින්ගේ තේජසත් ගෞරවයත් ඊට ගෙන එනවා ඇත. உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். ජාතීන් ஜாதிகள். මොන ජාතීන්ද පාස්ටර්?
என்ன ஜாதிகள் பாஸ்டர்? දන්නේ தெரியாது. මේ 21යි 22යි තියෙන කිසි දෙයක් අපි කවුරුත් දන්නේ නැහැ. இந்த 21 22 இருக்கின்றவைகளை நாம் யாரும் அறியோம். ක්‍රිස්තියානිකාරයා අවංක වෙන්න ඕනේ. கிறிஸ்தவன் உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும். දන්නේ නැති දේ දන්නේ නැහැ කියන්න. தெரியாததை தெரியாது என்று சொல்ல. තේරෙන්නේ නැති දේ තේරෙන්නේ නැහැ කියන්න. புரியாததை புரியாது என்று சொல்ல வேண்டும். බැරි දේවල් කරන්න හදන්න ගියාම முடியாததை செய்ய முயற்சிக்கும் பொழுது එතන්ට ඇඟිල්ල ගහනවා යක්ෂයා. அந்த இடத்திலே விரலை ஓட்டுவான் பிசாசு. මම නැවත නැවත කියන්නම්. நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். අලුත් ආස, புதிய வானம், අලුත් පොළොව, புதிய பூமி, අලුත් ජෙරුසලේම. புதிய எருசலேம். ඕක ගැන හොයන්න හදන්න එපා. அதை குறித்து தேட முயற்சிக்க வேண்டாம். ඒකෙන් කිසි දෙයක් අපිට හොයාගන්න බෑ. அதில் எதையும் நாம் தேடி பார்க்க முடியாது. ඉතින් ඒක තමා මේ 21 22 තියෙන්නේ. அதைத்தான் இந்த 21 22 அதிகாரங்களில் இருக்கிறது. ජාතින්ගේ තේජස ගෞරවය ගේනවලු. ඉතින් මොකක්ද ඒවා කියලා අපි දන්නේ. அதாவது உலகத்தாருடைய மகிமையை கனத்தை எல்லாம் கொண்டு வருவார்களாம். හැබැයි 27 තියෙනවා. ஆனால் 27 விளங்குகிறது. බැටළු පැටවාරන්ගේ ජීවන පොතෙහි ලියන ලද්දවුන් මිස අපවිත්‍ර දෙයක්වත් පිළිකුල් වූ බොරු වූ දෙයක් කරන්නෙක්වත් කිසිසේක් එහි ඇතුල් නොවන්නේය. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். සුදු සිංහාසනයෙන් අර නරකාදියට කියලා නියම කරන ලද අය එච්චරයි. එතනින් එහාට ඒගොල්ලන්ට නෑ අවස්ථාව. வெள்ளை சிங்காசனத்திலே நரகத்திற்கென்று ஒதுக்கப்பட்டவர்கள் அவ்வளவுதான். அவர்கள் மீண்டும் இனிமேல் வர முடியாது. හැබැයි 21 8ට මම පස්සේ එනවා අන්තිමට. හොඳේ. ஆனால் கடைசியாக 21 அதிகாரம் 8 வசனத்துக்கு நான் வருவேன். ඒකෙන් තමයි මම ඉවර කරන්න යන්නේ. அதிலே தான் நான் முடிக்க போகிறேன். දැන් අපි යමු 22 වෙනි පරිච්ඡේදයට. இப்பொழுது நாங்கள் 22 அதிகாரத்திற்கு போவோம். තවද දෙවියන් වහන්සේගේද බැටළු පැටවානන්ගේද සිංහාසනයෙන් නික්ම එන්නා වූ පාලිංගු මෙන් දීප්තිමත් වූ ජීවනදායක වතුර ඇති ගංගාවක් කියවන්නකෝ. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். එහි වීදිය මැද ඔහු මට පෙන්විය. ගඟේ මේ පැත්තේද ඒ පැත්තේද 12 ආකාරයක පළදරන මාස්පතා පළ දෙන ජීවන වෘක්ෂය තිබුණේය. வாவ். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். ඒ වෘක්ෂයේ කොළ ජාතින්ගේ සුවවීම පිණිසය. வாவ். அதன் இலைகள் ஜாதிகள் ஆரோக்கியம் அடைகிறதுக்கு ஏதுவானவைகள். ඒ කියන්නේ අලුත් පොළොවේ ගංගාවක් ගලනවා. அதாவது புதிய பூமியிலே நதி ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும். අර අපි දන්න මහවැලි ගඟ වගේ ගංගාවක්ද? நாம் அறிந்து மகாவலி கங்கையை போன்ற கங்கையா? දන්නේ නෑ. தெரியாது. දෙපැත්තේ ලොකු ගස්. இரண்டு பக்கமும் பெரிய மரங்கள். මොන ගස්ද? என்ன மரங்கள்? මෙයා කියනවා ජීවන වෘක්ෂය කියලා. இவர் சொல்லுகிறார் ஜீவ விருட்சம் என்று. ඒ කියන්නේ මොනවද පාස්ටර්? அது என்ன பாஸ்டர்? දන්නේ නෑ. தெரியாது. අර ඒදන් ඔයනේ තිබුණේ ජීවන වෘක්ෂය ඒකද? அந்த ஏதே தோட்டத்தில் இருந்த ஜீவ விருட்சமா? දන්නේ නෑ. தெரியாது. ඉතින් පාස්ටර් එතකොට ඔයාට අර ඒදන් ඔයනේ තිබුණ ජීවන වෘක්ෂවත් දන්නේ නැද්ද? அப்போ பாஸ்டர் உங்களுக்கு ஏதே தோட்டத்தில் இருந்த ஜீவ விருட்சமும் தெரியாதா? දන්නේ. தெரியாது. ඉතින් පාස්ටර් සුරේෂ් ඔයා ඔහොම කියන්න බෑනේ. பாஸ்டர் சுரேஷ் நீங்க அப்படி சொல்ல முடியாது. දන්නේ නැත්තම් මොනවා කියන්නද දෙයියා? ஆண்டவனே தெரியாட்டி நான் என்ன சொல்ல? ඉතින් ෂුවර්ද ඔයාට දන්නේ නැද්ද? ஷுவரா? உங்களுக்கு தெரியாதா? දන්නේ. தெரியாது. ආත්මයන් වහන්සේ ඉලිදරව් කරේ නැද්ද? ஆவியானவர் வெளிப்படுத்தவில்லையோ? யோஹான்ටම එලිදරව් කරේ නෑ පෙන්නුවා විතරයි. யோவானுக்கே அதை விளங்கப்படுத்தவில்லை,
காண்பித்தது மாத்திரமே. එයා දැකපු එක එයා ලිව්වා එච්චරයි. அவர் கண்டதை அவர் எழுதினார். යෝහන්ටම දන්නේ ඔයට වැඩිය විග්‍රහ කරන්න සුරේෂ් කොහෙද? யோவானுக்கே அதை விட விளங்கப்படுத்த முடியவில்லை. சுரேஷ் எங்கே? එතකොට පාස එන මේක නම් ඔයාලට දන්නවා ඇති. அப்ப பாஸ் உங்களுக்கு இதென்றால் தெரியும். අපෝ පාස සුරේෂ් මම හිතුවා එයාට ඔක්කොම දන්නවා කියලා බලන් ගියාම 43 නේ ඔයා කියන්නේ මොනවද දන්නේ නැහැ. பாஸ் சுரேஷ் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று இதுவரையில நினைத்திருந்தேன். 43ல தான் அவுட்டு விட்டீங்க. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லி. 43 හරි මං කිව්වනේ මං දන්නේ නැහැ කියලා. 43லாவது நான் சொன்னேன் தானே நான் எனக்கு தெரியாது என்று. හරි පාස්ටර් එතකොට ඒක කියලා තියෙනවා මේ ජාතීන්ව ඇවිල්ලා ඒ පළ කාලා සුව වුණා කියලා. ඒක ලෙඩ තිබිලා තියෙනවානේ අලුත් ලෝකේ. அப்போ இங்கே ஜாதிகள் வந்து அதன் இலைகளை சாப்பிட்டு ஆரோக்கியம் அடைந்தார்கள். அப்போ அங்கே நோய் இருந்திருக்கிறது தானே? නෑ නෑ இல்லை இல்லை. අලුත් අහසේ අලුත් පොළොවේ ලෙඩ නැහැ. புதிய வானத்திலே புதிய பூமியிலே நோய்கள் வியாதிகள் இல்லை. ඉතින් මේක තියෙනවානේ පාස්ටර්. அப்போ இதெல்லாம் இருக்கிறதே பாஸ்டர். ඒ වෘක්ෂයේ කොළ ජාතින්ගේ සුව වීම පිණිස කියලා තියෙනවානේ. அந்த விருட்சத்தின் இலைகள் மனிதர்கள் சுகமடைவதற்கு என்று சொல்லி இருக்கு. ඒක ලෙඩ තියෙන්න බෑ සුව වෙන්න. நோய் இருக்க வேண்டுமே சுகமாக. මොනවාට යෝහන් මේක ලිව්වද මන් දන්නේ. இது யோவான் எதற்கு எழுதினாரோ எனக்கு தெரியாது. හැබැයි ලෙඩ නැහැ. ஆனால் நோய் இல்லை. ලෙඩ තියෙන්න බෑ සුව වෙන්න. அங்கே சுகமடைவதற்கு நோய் இருந்திருக்க முடியாது. ඉතින් පාස්ටර් නම් මේක මොනවද? அப்ப பாஸ்டர் இது என்ன? දන්නේ නේ. தெரியாது. එච්චරයි. அவ்வளவுதான். දන්නේ නැති දේ தெரியாதது. හාරන්න අවසන්ඩ ගියොත් அதை தோண்டி பார்க்க முயற்சித்தால் හෝම් බෙන් යනවා. அது நாடியிலே போகும். මොකද ඊළඟ පදේ කියනවා அடுத்த வசனம் சொல்லுகிறது 3:22 කිසි ශාපයක් තවත් නොවන්නේය. 22:3 இனி ஒரு சாபமும் இராது. එහි දෙවියන් වහන්සේගේද බැටළු පැටවානන්ගේද සිංහාසනය වන්නේය. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். උන්වහන්සේගේ මෙහෙකරුවෝ උන්වහන්සේට මෙහෙ කරන්නෝය. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து ඔව්හු උන්වහන්සේගේ මුහුණ දකින්නෝය. வாவ். அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். උන්වහන්සේගේ නාමයද ඔවුන්ගේ නලල් වල තිබෙන්නේය. அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். එහි රාත්‍රියක් තවත් නොවන්නේය. அங்கே இராக்காலம் இராது. ඉතින් ඔය වගේ ලස්සනට ඔය අලුත් ජෙරුසලේම ගැන මෙයා කියනවා. இப்படியாக இந்த புதிய எருசலேம் குறித்து இவர் எழுதுகிறார். දැන් තේරෙනවද අලුත් අහස අලුත් පොළොව කොහොමද කියලා? இப்பொழுது புரிகிறதா விளங்குகிறதா புதிய வானம் புதிய பூமி எப்படி இருக்கிறது என்று? ශාප නැහැ, රෝග නැහැ, ප්‍රශ්න නැහැ, කරදර නැහැ. சாபம் இல்லை, நோய் இல்லை, பிரச்சனை இல்லை, தொல்லை இல்லை. ඉර හඳ තාරකාවන් නැහැ. சூரிய சந்திர நட்சத்திரங்கள் இல்லை. දිවා රාත්‍රී කියලා නැහැ, රාත්‍රියක් නැහැ. பகல் இல்லை, இரவில்லை, பகலும் இல்லை. දේව මාලිගාව නැහැ. தேவாலயம் இல்லை. හැබැයි ලස්සන 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 ලෝකයක්. அழகான 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 உலகம். ඉතින් ඒක අපිට තේරුම් ගන්න බැරි තරම් ලස්සනයි. එච්චරයි. அது நாம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ඒකේ அழகானது. அவ்வளவுதான். ඒකේ ඍණාත්මක කිසි දෙයක් නැහැ. அதிலே எதிரிடையான எந்த அல்லது மறையிடையான எந்த விடயங்களும் இல்லை. කොච්චර හොඳ අලුත් අහසක් පොළොවක් අලුත් ජෙරුසලේමක්ද කියනවා නම් எவ்வளவு அழகான நல்ல புதிய வானம் புதிய பூமி எருசலேம் என்று சொன்னால் ඒක ඒ හොඳ අපිට විග්‍රහ කරගන්න නැත්තම් තේරුම් කරගන්න තරම් හොඳක් මේ පොළොවේ නැහැ. அதை வரைவிலக்கணப்படுத்தவோ விளங்கப்படுத்துவதற்கோ நல்லது என்று சொல்லுகின்ற எதுவும் இந்த பூமியிலே இல்லை. මොකද අපි මොන තරම් හොඳයි හොඳටම හොඳයි හොඳටම 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 හොඳයි කියලා කිව්වත් நல்லது 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 ரொம்ப நல்லது என்று சொன்னாலும் ඒකත් මේ පොළොවේ හොඳක් ගැනනේ අපි කියන්නේ. அதுவும் இந்த பூமியில் இருக்கின்றவற்றை குறித்து தானே நல்லது என்று சொல்லுகிறோம். මේක මේ පොළොව නෙවෙයිනේ. இது இந்த பூமி அல்லவே. ඒ නිසා ඒ පොළොවේ හොඳ කොහොමද කියලා කියාගන්න මේ පොළොවේ අපිට වචන නැහැ. அப்பே அந்த பூமியிலே நல்லது என்று சொல்லி அதை உருவகப்படுத்துவதற்கு இந்த பூமியிலே எதுவும் அதற்கு சமமாக சொல்ல முடியாது. இல்லை. ඒ වගේම ලස්සන 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 අයියෝ මාර ලස්සනයි කියලා කියන්නත් ඒත් මේ පොළොවේ ලස්සනක් ගැනනේ අපි කියන්නේ. அழகு 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 என்று சொல்லி சொல்லுவதற்கு இந்த பூமியிலே ஒன்றும்
அதற்கு சமமாய் சொல்வதற்கு இல்லை. ඒ නිසා අර අලුත් අහස අලුත් පොළොව ගැන අපිට තේරුම් ගන්න බෑ. ஆகவே அந்த புதிய வானம் புதிய பூமியை எங்களால் புரிந்து கொள்ள முடியாது. තේරුම් ගන්න ඕනෙත් නෑ. புரிந்து கொள்ள தேவையும் இல்லை. මොකද අපි ඒකේ ජීවත් වෙන්න යනවා. ஏனென்றால் நாம் அதிலே வாழப் போகிறோம். අපි තමයි ඒ අලුත් ජෙරුසලම් හැටියට ඉන්න යනවා. நாங்கள் தான் புதிய எருசலேமாக அங்கே இருக்க போகிறவர்கள். ආමෙන්. ஆமென். හොඳයි. දැන් මම 21 8ට පස්සේ එනවා. හොඳේ. நான் 21:8க்கு பின்பு வருவேன். හැබැයි දැන් එලිදරාව ඔක්කොම දීලා හමාරා යොහන්ට. இப்போ வெளிப்படுத்தல் எல்லாம் யோவானுக்கு கொடுத்து முடிந்து விட்டது. දැන් යොහන්ට කතා කරනවා. இப்பொழுது யோவானோடு பேசுகிறார். 6 වෙනි පදය. 6ஆம் வசனம். තවද ඔහු මට කතා කොට මේ වචන විශ්වාසය සැබෑයයි කියේය. பின்பு அவர் என்னை நோக்கி இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள். කවුද කතා කරන්නේ? இதை யார் பேசுவது? යේසුස් වහන්සේ කතා කරනවා. இயேசுவானவர் சொல்லுகிறார். යේසුස් වහන්සේ දැන් යොහන්ට ඔක්කොම පෙන්නලා இயேசு கிறிஸ்துவானவர் யோவானுக்கு எல்லாவற்றையும் காண்பித்து விட்டு යොහන්ට සමහර දේවල් කියන්න යනවා දැන්. இப்பொழுது யோவானுக்கு சிலவற்றை சொல்ல போகிறார். දැන් යොහන්ගේ தත්ත්වය කොහොමද කියලා හිතලා බලා ගන්න. யோவானுடைய நிலைமை என்னவென்று இப்பொழுது சிந்தித்து பாருங்கள். يعني ජීවිතේට හිතා ගන්න බැරි දේවල් දැකලා දැන් එයා මවිත වෙලා එයා ඉන්නවා දැන්. இப்பொழுது யோவான் வாழ்க்கையிலே காண முடியாதவையை காணக்கூடாததை கண்டு அவர் ஆச்சரியப்பட்டு பூரிப்படைந்திருக்கிறார். ඒ වගේ වෙලාවක දැන් යේසුස් වහන්සේ යොහන්ට කියනවා அப்படிப்பட்ட நிலையில இயேசு யோவானுக்கு சொல்லுகிறார். මල්ලි මේවා ඔයාලට විශ්වාස කරන්නත් අමාරු ඇති නේද? தம்பி, இதை உன்னாலே நம்ப முடியாது கூட இருக்கிறது அல்லவா? මේ සේරම ඇත්ත හොඳේ. இதெல்லாம் உண்மை தெரியுமா? උඹ හිතන්න එපා මං ඉන්දියානු චිත්‍රපටයක් උඹට පෙන්නුවා කියලා. நீ நினைக்க கூடாது இந்தியாவில் ஒரு திரைப்படத்தை உனக்கு காண்பித்தேன் என்று. මේ සේරම විශ්වාසයි මේ සේරම ඇත්ත හොඳේ. இவைகள் எல்லாம் உண்மையானவைகள், இது சத்தியம் என்று சொல்லுகிறார். ටික කාලකින් සිදුවෙන්න ඕනෑ දේ තමන්ගේ මෙහෙකරුවන්ට පෙන්වන පිණිස අනාගත වත්රුන්ගේ ආත්මවල දෙවි ස්වාමීන් වහන්සේ තමන් දූතයා එවුසේකයි මට කියේය. சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். එහෙම තමයි උඹට මේවා එළිදරව් කරලා තියෙන්නේ. හොඳේ යොහන්. இப்படியாகத்தான் யோவானுக்கு இவையெல்லாம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. சரியோ? දැන් පුතේ මම පර්සනලි පෞද්ගලිකව උඹට දේවල් ටිකක් කියන්න. இப்பொழுது தனிப்பட்ட ரீதியிலே நான் உனக்கு ஒன்றை சொல்ல போகிறேன் யோவான். මෙන්න ඉක්මනින් එමි. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். දැන් උන්වහන්සේනේ ඉක්මනින් එනවා කියලා කිව්වේ. அவர்தானே சொன்னார் சீக்கிரமாய் வருகிறேன் என்று. උන්වහන්සේට එක දවසක් අවුරුදු 1000ක් වගේ. அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல. මේවා පෙන්නලා අවුරුදු 2000ක් අපිට ගිහින් ඉවරයි. இதை காண்பித்து கிட்டத்தட்ட 2000 வருடங்கள் எங்களுக்கு ஆகிவிட்டது. උන්වහන්සේට දවස් දෙකක් ගියා වගේ. இன்னும் அவருக்கு 2 நாள் தான் போயிருக்கிறது. ඒක ඉතින් උන්වහන්සේට ඉක්මනින් අපිට තමයි දවස් ගණන්. அவருக்கு அது சீக்கிரம், நமக்கு தான் अनेक நாட்கள் காலங்கள். ඉතින් ඔන්න ඉක්මනින් එනවා බම්මා. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். මේ පොතේ අනාගත වාක්‍ය වචන රක්ෂා කරන්න ආශිර්වාද ලද්දේකයි කියේය. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். ඒ කියන්නේ මේ පොත කියලා කියද්දී இந்த புத்தகம் என்று சொல்லுகிற பொழுது මේ පොතේ අනාගත වාක්‍ය කියලා කියනවානේ. இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசனம் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? ඒකට අර්ථ දෙකම තියෙනවා. இதற்கு 2 அர்த்தங்களும் உண்டு. එකක් එළිදරව් පොත, ஒன்று வெளிப்படுத்தல் புஸ்தகம், අනික මේ සම්පූර්ණ බයිබලය. அடுத்தது இந்த முழு வேதாகமமும். සම්පූර්ණ බයිබලයට අනාගත වාක්‍ය කියලා තියෙනවා විවිධ තැන්වල. முழு வேதாகமத்தையும் தீர்க்க தரிசனம் என்று பல்வேறு இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. මේ බයිබලේ වචන රක්ෂා කරන්න ආශිර්වාද ලද්දේකයි කියෝය. இந்த வேதாகமத்தில் உள்ள வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். දැන් යොහන් ලියනවා இப்பொழுது யோவான் எழுதுகிறார், මේ දේ ඇසුවා වූ දුටුවා වූ තැනැත්තා යොහන් නම් මමය. யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். මම ඇසු දුටු කල මේ දේ මට පෙන්වූ දේව දූතයාට නමස්කාර කරන්නට ඔහුගේ මාමුල වැටෙනමි. நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். එවිට මම அப்பொழுது நான்
මගේ දුරකථනය අරගෙන என்னுடைய தொலைபேசியை எடுத்துக்கொண்டு සෙල්ෆි 8ක් ගත්තෙමි. செல்ஃபி 8 எடுத்தேன். ඒ සෙල්ෆි 8 මාගේ Facebook එකේ ස්ටේටස් එකට දැමුවෙමි. அந்த 8 செல்ஃபி Facebookலே என்னுடைய ஸ்டேட்டஸிலே நான் போட்டேன். මේවා නුඹලාත් බලා නුඹලාත් ෂෙයා කරපන්නේයි මම නුඹලාට කියන්නෙමි. நீங்களும் இவைகளை பார்த்து இவைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். එළඹෙන පැය 3 තුල ஆம், එළඹෙන පැය 3 තුල வரப்போகிற 3 மணித்தியாலங்களுக்குள்ளே ඔබ 21 දෙනෙකුට මේක ඇයවුවොත් 21 பேருக்கு நீங்கள் இதை அனுப்பினால் තව දවස් 3කින් ඔබට ආර්ථික ආශිර්වාදයක් ලැබේවි. இன்னும் 3 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதம் கிடைக்கும். නොහැරියොත් நீங்கள் செய்யாவிட்டால் මේ අනාගත වාක්‍යයේ ශාප ඔබට දවස් 3කින් පැමිණෙයි. இந்த தீர்க்கதரிசனத்தின் சாபங்கள் 3 நாட்களுக்குள் உங்களுக்குள் பலிக்கும். අද කාලේ අපේ කොජෙකුට ඕක වෙලා තිබ්බනම් ඕක තමයි වෙන්නේ. நம்முடைய யாராவது ஊழியக்காரனுக்கு இது கிடைத்திருந்தால் இப்படித்தான் நடந்திருக்கும் இந்த காலகட்டத்தில். දන්නවද සමහර බූරු හරක් යවන පණිවිඩ දැකලා තියෙනවද? சில இந்த கழுதை எருமை அனுப்புகிற இந்த செய்திகளை பார்த்திருக்கிறீர்களா? ඇත්තට බූරු හරක් කිව්වට සමා වෙන්න. மன்னிக்கணும் கழுதைகள் எருமைகள் என்று சொன்னதற்காக. මොකද බූරුවෝයි හරක්කුයි ඒ වගේ ජරා වැඩ කරන්නේ නැහැ. ஏனென்றால் கழுதைகளும் எருமைகளும் இப்படிப்பட்ட கேவலமான வேலையை செய்வதில்லை. මුන් බයිබල් පද අරගෙන යවලා කියනවා මේක 8 දෙනෙකුට යවපන් ඔබට පැය 3න් ආශිර්වාදයි. அவர்கள் வசனத்தை எடுத்து வேதாகமத்தில் வசனத்தை எடுத்து அனுப்புகிறார்கள். 3 மணித்தியாலத்துக்குள்ளே அனுப்புவதற்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். මාරේ වෙනවා. මේව දැකලා තියෙනවද? කී දෙනෙක් දැකලා තියෙනවද? இப்படிப்பட்டவைகளை கண்டிருக்கிறீர்களா கேட்டிருக்கிறீர்களா எத்தனை பேர்? මම විතරක් පාස්ටර් කෙනෙක් නෙවෙයි නං. நான் மட்டும் ஒரு பாஸ்டராக இருந்திராவிட்டால் අර යවන එවුන්ගේ පෙළපතේ ඉන්න හැම ගෑණියෙක්වම සඳහන් කරලා මම දන්නවා කොහොමද යවන්නේ කියලා. அனுப்பினவனுடைய பரம்பரையில் இருக்கிற எல்லா பெண்களையும் குறிப்பிட்டு நான் இதை எப்படி அனுப்ப வேண்டுமோ அப்படி அனுப்பி අම්මා අක්කා නැන්ද ආච්චි පුංචි කියලා அம்மா அம்மம்மா அப்பப்பா சித்தப்பா சித்தி முத்தி எல்லாத்தையும் போட அனுப்பியிருப்பேன். බලන්න යෝහන් මොනවද කරන්නේ කියලා. யோவானை பாருங்கள் என்ன சொல்லுகிறார். ඕකේ මේ බලන්න මම ඇසු දුටු කාල මේ දේ මට පෙන්වූ දේවදූතයාට නමස්කාර කරන්න ඔහුගේ පාමුල වැටුණෙමි. இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். ඔහු මට කතා කොට அதற்கு அவன் එසේ නොකරන්ට බලා ගනින්න මම නුඹේද නුඹේ සහෝදර වූ ප්‍රපේතවරුන්ගේද මේ පොතේ වචන රක්ෂා කරන්නන්ගේද හවුල් මෙහෙකරුවෙක්ය දෙවියන් වහන්සේට නමස්කාර කරපන්නේ කිවේය. நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கைக்கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன் தேவனை தொழுதுகொள் என்றான். බයිබලයට අනුව දේවදූතයන් මනුෂ්‍යයන්ට වඩා උසස්. දන්නවද ඒක? வேதாகமத்தின் படி தேவதூதர்கள் மனுஷர்களை பார்க்கலும் சற்று உயர்ந்தவர்கள். මොකද මනුෂ්‍යයට කියලා තියෙනවා දේවදූතයාට වඩා පොඩ්ඩක් පහලින් ඉන්න අය මනුෂ්‍යයන් කියලා. ஏனென்றால் மனுஷர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது தேவதூதர்களை பார்க்கலும் சற்று சிறியவன் என்று மனிதர்களை குறித்து சொல்லுகிறது. මනුෂ්‍යයට වඩා උසස් නම් දේවදූතයා அப்படியானால் மனிதனை பார்க்கலும் தேவதூதன் உயர்ந்தவன் என்றால் කවුරු එන්නකෝ එන්නකෝ யாராவது ஒருவர் එනොක් එන්නකෝ ஏனோக்கு வாங்க. හරි දැන් බලන්න දැන් මෙයා ඇවිල්ලා මට වඩා පොඩි එක්කෙනෙක්. இப்போ இவரை பாருங்கள், இவர் என்னை பார்க்கலும் சிறியவன். මොකද මෙයා මගේ ශිෂ්‍යෙක් මං මෙයාගේ ගුරුවරයා பிரின்சிபல் பாஸ்டர். ஏனென்றால் பாஸ்டர் சுரேஷுடைய சீஷன் அவர், அவருடைய மேய்ப்பன், அதே போல அவருடைய குரு இவர். දැන් මෙයාටත් වඩා මටත් වඩා පොඩ්ඩක් උසස් දේවදූතයා. இப்போ இவரை பார்க்கலும் என்னை பார்க்கலும் சற்று உயர்ந்தவன் தேவதூதன். දැන් ඔයා දේවදූතයෙක්ගේ කකුලේ වැටෙනවලු බොරුවට ඔයා වැටෙනවා වගේ වඳින්න මෙන්න இப்போ நீங்க தேவதூதனை கும்பிடுவது போல விழுங்கள். එතකොට දේවදූතයා කියනවා இப்பொழுது தேவதூதன் சொல்லுகிறார், එපා ඒනොක් එහෙම කරන්න එපා. ஏனோக்கு அப்படி செய்யாதே, මම උඹ වගේ මමත් දෙවියන් වහන්සේගේ මෙහෙකරුවෙක්. நானும் உன்னை போல நானும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவன். දෙවියන් වහන්සේගේ කකුලේ විතරක් වැටියන් කියලා. தேவனுடைய பாதத்திலே மாத்திரம் விழு. ඒ කියන්නේ සුරේෂ්ට වඩා ලොකු දේවදූතයා இப்போ சுரேஷை பார்க்கலும் பெரிய தேவதூதன் සුරේෂ්ට වඩා පොඩි ඒනොක්ට කියනවා சுரேஷை விட சிறியவனாகிய ஏனோக்குக்கு சொல்லுகிறான், මගේ කකුලේ වැටෙන්න එපා කියලා. என் பாதத்திலே என்னுடைய கால்களிலே விழாதே. හැබැයි සුරේෂ් මොනවද කරන්නේ?
ஆனா சுரேஷ் என்ன சொல்லுகிறான்? කකුලේ වැටියන් මගේ. God bless you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரா. කොහොමද සුරේෂ්ගේ පණ්ඩිතකම කොහොමද? எப்படி சுரேஷினுடைய பண்டிதத்தன்மை? සුරේෂ්ට වඩා ලොකු දේවදූතයා කියනවා අනේ පාපුතේ ඔක කරන්න පිස්සුද ඔබට. சுரேஷை பார்க்கிற பெரிய தேவதூதன் சொல்கிறான் ஐயோ நீ என்னை வணங்காதே வணங்காதே என்று. හැබැයි සුරේෂ් කියනවා ஆனா சுரேஷ் சொல்லுகிறான் මේ thank you පොඩ්ඩක් හිටපන්. වැටියන් நீ விழு 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 දැක්කද? மெதுவா விழு. උංග කවදාවත් ஒருபோதும் කවුරුත් ඔගොල්ලන්ගේ කකුලේ වැටෙන්න ඉඩ දෙන්න එපා. யாரும் உங்கள் கால்களிலே விழுவதற்கு இடமளிக்க வேண்டாம். සංස්කෘතිය කියලා කියන්න එපා. அதை கலாச்சாரம் என்று சொல்ல வேண்டாம். ගරුත්වය කියලා කියන්න එපා. அது கௌரவம் என்று சொல்ல வேண்டாம். ඕක දේව දූතයාවත් පිළිගත්තේ නැති කතාවක්. அது தேவதூதனே ஏற்றுக்கொள்ளாத கதை. කොයි මිනිහෙක්ගේ කකුලේ වැටෙන්න එපා. எந்த மனிதனுடைய காலிலும் விழ வேண்டாம். කොයි මිනිස්සෙක් ඔයගොල්ලන්ගේ කකුලේ වැටුණත් ඒකට ඉඩ දෙන්න එපා. உங்கள் கால்களிலே எந்த மனிதனும் விழுவதற்கும் இடம் கொடுக்க வேண்டாம். අපිට වඩා උසස් වූ දේව දූතයාම කියනවා ඕක කරන්න එපා කියලා. எங்களை பார்க்கிலும் உயர்ந்தவனாகிய தேவ தூதனே சொல்லுகிறார் இதை நீ செய்யக்கூடாது என்று. ඒ නිසා අපි ප්‍රවේශම් වෙන්න ஆகவே ඕනේ. நாங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ඔන්න 10 වෙනි පදය. 10ஆம் வசனம். තවද ඔහු මට කතා කොට பின்னும் அவர் என்னை நோக்கி මේ පොතේ අනාගත වාක්‍ය වචන මුද්‍රා නොකරන්න. இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம். වහන්න එපා. இதை முத்திரை போட வேண்டாம், மூட வேண்டாம், හංගන්න එපා. ஒளித்து வைக்க வேண்டாம். මක්නිසාද කාලය ආසන්නය. காரணம் என்னவென்றால் காலம் சமீபித்திருக்கிறது. දැන් දෙනවා ටෝක් එකක්. இப்பொழுது ஒரு டோக் அடிக்கிறார்கள், போடுகிறார்கள். තරහ වෙන්න එපා මම මෙහෙම කියනවා කියලා. கோவிக்க கூடாது நான் இப்படி சொல்லுகிறதுக்கா. මෙතන ඒක කිව්වේ නැත්තම් ඒක බර නෑ. இத இங்கே சொல்லாட்டா இது அவ்வளவு நல்லா இருக்காது. මෙතන දෙනවා මාර සක්කිලි ටෝක් එකක්. இந்த இடத்துல ஒரு சக்கிலி பேச்சு ஒன்று ඒ போகிறது. කියන්නේ දෙවියන් වහන්සේගේ මහිමය පෙන්නලා ඉවරයි නේද? இப்போ தேவனுடைய மகிமையை காண்பித்து விட்டார் அல்லவா. අලුත් අහස අලුත් පොළොව අලුත් ජෙරුසලම පෙන්නලා ඉවරයි නේ. புதியவான புதிய பூமி புதிய எல்லாம் காண்பித்து விட்டார் அல்லவா. මෙච්චර උසස් වූ බලාපොරොත්තුවක් නේ දැන් යොහන් වගේ අයට තියෙන්නේ අපිට තියෙන්නේ. இப்படிப்பட்ட மாபெரும் எதிர்பார்ப்பு தானே யோவான் போன்ற எங்களுக்கு இருக்கிறது. ඉතින් දෙනවා ටෝක් එකක් ඒ දේවදූතයා යොහන්ට. இப்போ தேவதூதன் ஒரு டோக்கை கொடுக்கிறார் யோவானுக்கு. யோவான் අධර්මිෂ්ඨ තැනැත්තා මතුත් අධර්මිෂ්ඨාව කරාවා. அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். අපවිත්‍ර තැනැත්තා මතුත් අපවිත්‍ර කරනු ලබාවා. அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். ධර්මිෂ්ඨ තැනැත්තා මතුත් ධර්මිෂ්ඨකම් කරාවා. நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். ශුද්ධ තැනැත්තා මතුත් ශුද්ධ කරනු ලබාවා. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ආම්මා දැන් ඇත්තට මෙතන යේසුස් වහන්සේ කතා කරන්නේ හොඳේ. இந்த இடத்துல இயேசு பேசுகிறார். சரியா? යේසුස් වහන්සේ කියනවා அதன் பின்பு சொல்லுகிறார். නෑ යේසුස් වහන්සේ කියනවා இயேசு சொல்லுகிறார் යොහන් யோவான் අපි නෝන්ඩි වෙන්න ඕනේ නෑ බා. අපි නෝන්ඩි වෙන්න ඕනේ නෑ. நாங்க நோண்டியா கேவலப்பட தேவையில்லைனோ யோவான். අපි නිකන් සෞතු පුරවල්ලා නෙවෙයි බා. நாங்க சும்மா இந்த கேவலப்பட்டவர்கள் போல அல்ல யோவான். මේ උඹලව මම ඇති කරලා තියෙන්නේ. உங்களை நான் ஏற்படுத்தி இருப்பது. දැන් උඹ මැරිලා ඊට පස්සේ කැරපොත්තෙක් හැටියට ඉපදිලා. நீ இப்போ செத்து அதுக்கு பின்பு கரப்பான் பூச்சியா பிறந்து ඊට පස්සේ ආය මැරිලා මදුරුවෙක් වෙලා. அதன் பின்பு நீ செத்து அதுக்கு பின்பு நுளம்பாக மாறி ඊට පස්සේ ආය මැරිලා ආය බල්ලෙක් වෙලා. அதன் பின்பு நீ செத்து அதன் பின்பு நாயாய் பிறந்து ආය උඹ මැරිලා කොල්ලෙක් වෙලා. அதன் பின் நாயா இருந்த நீ நாயா செத்து கொன்ன பையனா பிறந்து. ඕවා නෑ බං අපි ගා. இதெல்லாம் எங்களுக்கு இல்லடா. දැක්කද මගේ ප්ලෑන කොහොමද කියලා. பார்த்தியா என்னுடைய திட்டம் எப்படிப்பட்டது. මම සර්ව බලධාරී බං. நான் சர்வ வல்லவர். මම සර්ව ව්‍යාප්තයි බං. நான் சர்வ வியாபி. නම් දෙවියන් වහන්සේ බං. நான் தேவனடா. නෝන්ඩි වෙන්න ඕනේ නෑ බං. நீ கேவலப்பட வேண்டியதில்லையடா. ඔය ජරා වැඩ කරන එකක් කරගෙන ගියා. තව කරමු දෙන්න. அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். වේසකම් කරන එකක් තව වේසකම් කරපු දෙන්න. ඔය නිකන් හිටම්බ. වේසකම් කරන එක තව වේසකම් කරපු උඹ පාඩ හිටම්බ. வேசித்தனை செய்கிறவன் இன்னும் வேசித்தனை செய்யட்டும். උඹලා වර නෝන්ඩි කරන උන් තව නෝන්ඩි කරපු දෙන්න පාඩ හිටම්බ. உன்னை கேவலப்படுத்துகிறவர்கள் கேவலப்படுத்தி கொண்டிருக்கட்டும். අස්පෙට් වෙන්න එපා බා. நீ அஸ்பெக்ட் ஆகாதே. බලු වැඩ කරන බලු වැඩ කරන්න දීපම් බා. நாய் வேலை செய்கிறவன் நாய் வேலை செய்யட்டுமடா. උඹලා වගේ හොඳ උන් තව හොඳ කරපා. உன்னை போல நல்லவர்கள் இன்னும்
அனைவரும் நல்லவர்களாய் இருக்கட்டும். පල්ලියට එන එක හොඳට පල්ලියට වරෙන්. சபைக்கு வருகிறவன் நன்றாய் சபைக்கு வரட்டும் அப்பா. බයිබලේ අදහගෙන ඉන්නවල හරියට බයිබලේ අදහගෙන හිටපන් බං. අරුන් ගැන வேதாகமத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் நன்றாய் கைக்கொள்ளட்டும் வாடா. අරුන් ගැන ගණන් ගන්න එපා බං. அவர்களை குறித்து கணக்கெடுக்காதேடா. නෝන්ඩි වෙන්න ඕනේ නෑ நீ බං. நோண்டியாக வேண்டாமடா. අපි ලොකුයි බං. මේක තමයි ටෝක් එක. நாங்கள் பெரியவர்களடா, அதை தான் சொல்லுகிறான். ඒක තමයි යේසුස් මෙතන කියන්නේ. இயேசு இதை தான் சொல்லுகிறான். මොකද යේසුස් කියනවා 12 මෙන්න ඉක්මනින් එමි. இதோ இயேசு சொல்லுகிறார் 12 இதோ சீக்கிரமாய் வருகிறேன். කෙනෙකාට තම තමාගේ ක්‍රියාව හැටියට දෙන පිණිස මා සමග විපාක තිබේ දෙන්නම් ওই ජම්බු. அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது தருகிற ஜம்பு. ඒ කියන්නේ යේසුස් කියනවා යෝහන් දැක්ක නේද දැන් දැක්කනේ උඹ මං කොහමද කියලා. யோவான், நீ இப்பொழுது கண்டாய் அல்லவா நான் யார் என்று சொல்லி. දැක්කනේ මගේ ප්ලෑන් එක. பார்த்தாய் அல்லவா என்னுடைய திட்டத்தை. ගණන් ගන්න එපා බං මං එන්න. நான் கணக்கெடுக்காத இதெல்லாம் நான் வருகிறேன் சீக்கிரமா. දැන් උඹට එක එක නෝන්ඩි කරන්නේ. இப்ப உன்னை கொஞ்சம் கிண்டல் பண்ணுகிறார்கள் அல்லவா. කරපු දෙම්මන්. செய்யட்டும். උඹ හොඳින් හිටා. நீ நல்லா இரு, මං එනවා. நான் வருகிறேன். එන්නකොට දෙන්නම් බං දෙන්න ඕන එකට දෙන්න ඕන විදියට දෙන්නම්. வரும் பொழுது வருகிற நேரத்தில் கொடுக்க வேண்டியவனுக்கு கொடுக்க வேண்டிய விதத்தில் ரகத்தில் கொடுப்பேன். ඒ දන්නවද මම එසේ මෙසේ පොරක් නෙවෙයි යෝහන්. ஏனென்றால் நான் அப்படி இப்படிப்பட்டவன் அல்ல யோவான். මම ඇල්ෆා සහ ඔමේගාය බං. நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேனடா. පළමුවෙනියා සහ අන්තිමයාය බං. ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். පටන් ගැන්ම සහ කෙලවරය බං මං. முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ජීවන වෘක්ෂයට පැමිණෙන්ට අයිතිවාසිකම ලැබෙන පිණිසත් දොරටු වලින් නුවරට ඇතුල් වන්නට පුළුවන් වන පිණිසත් තමුන්ගේ සලු සෝදා ගන්නා වූ තැනැත්තෝ ආශිර්වාද ලද්දෝය බං. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆகுவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ හැබැයි ඇතුළට එන්නේ නැතුව එළියට වෙලා ඉන්නවනේ. அப்போ வெளியே உள்ளே வர முடியாது, வெளியே இருக்கிறார்கள் அல்லவா. මාව පිළිගන්නේ නැතුව ක්‍රිස්තියානිකාරකම එපා කියාගෙන ඉන්නවනේ. என்னை ஏற்றுக்கொள்ளாமல் கிறிஸ்தவர்கள் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. බල්ලෝ බං. அவர்கள் நாய்களடா. පාස්ටර් සුරේෂ්. பாஸ்டர் சுரேஷ். නෑ නෑ මේකේ තියෙන්නේ. இல்ல இல்ல இதிலே இருக்கிறதப்பா. මම නෙවෙයි මේ කියන්නේ 15 කියනවා පිටත සිටින්නෝ නම් බල්ලෝද මායංකාරයෝද වෛශ්‍යකම් කරන්නෝද මිනි මරන්නෝද රූප වඳින්නෝද බොරුවකට ප්‍රියවන්නා වූ එය කරන්නා වූ සියල්ලෝද වෙති කියලා බයිබලේ කියනවා. வெளியே இருக்கிறவர்கள் நாய்களும் சூனியக்காரரும் விபசாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிராராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். දැන් බලන්න යේසුස් වහන්සේ අවසානයේ කියන එක 16 වෙනි පදය. இப்பொழுது பாருங்கள், இயேசு கிறிஸ்து கடைசியாய் சொல்லுகிறார் அங்கே 16ஆம் வசனத்திலே, යේසුස් වන මම සභාවන් උදෙසා මේ දේවල් ගැන නුඹලාට සාක්ෂි දෙන්න මාගේ දූතයා එවිමි. මම වනාහි දාවිද්ගේ මුල සහ වංශය දීප්තිමත් පහන් තාරකාවය. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். දැන් යේසුස් වහන්සේ ඒ ටික කියනවා. இயேசு இதை சொல்லுகிறார். දැන් ඒ නිසා ஆகவே ශුද්ධාත්මයන් වහන්සේ සභාවයි දැන් මොනවද කියන්නේ? பரிசுத்த ஆவியானவரும் சபையும் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்? ලෝකෙ දිහා බලලා කියනවා உலகத்தை பார்த்து சொல்லுகிறார், එන්න යේසුස් වහන්සේ ළඟට. வாருங்கள் இயேசு மண்டையில். ආත්මයන් වහන්සේද මනමාලිද වරින් නැයි කියති. අසන්නාද වරින් නැයි කියාවා. පිපාස ඇත්තද ඒවා. කැමැති කෙනෙක් ජීවන වතුර නොමිලේ ගනීවා. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். යේසුස් වහන්සේ ළඟට එන අය ආශිර්වාද ලද්දෝය. இயேசு மண்டையிலே வருகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 18 වෙනි පදය 18ஆம் මේ வசனம். පොතේ අනාගත වාක්‍ය වචන අසන සියල්ලන්ට මෙසේ සහතික ලෙස කියමේ නම් යමෙක් ඒ වචන වලට යමක් එකතු කරන්නේ නම් දෙවියන් වහන්සේ මේ පොතෙහි ලියන ලද පීඩා ඔහුට එකතු කරන සේක.
යමෙක් මේ අනාගත වාක්‍ය පොතේ වචනවලින් යමක් අහක් කරන්නේ නම් මේ පොතෙහි ලියා තිබෙන ජීවන වෘක්ෂයෙන්ද ශුද්ධ නුවරින්ද දෙවියන් වහන්සේ ඔහුගේ කොටස අහක් කරනසේක යනුයි. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினார் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டார், ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். මේ පොත කියලා කියන්නේ இந்த புஸ்தகம் என்று சொல்லப்படும் பொழுது එළිදරව් පොත විතරක් නෙවෙයි මුළු බයිබලයම. வெளிப்படுத்தல் புஸ்தகம் மாத்திரமல்ல, முழு வேதாகமமும். අපි 1:3 ඕක දැක්කා. 1:3 இதை நாம் பார்த்தோம். ඉතින් මේ පොත කියලා කියන්නේ මේ ශුද්ධ වූ වචනය. இந்த புஸ்தகம் என்று சொல்லப்படுது இது இந்த பரிசுத்த வேதாகமத்தை குறிக்கிறது. මේ පදය යක්ෂයා හොඳට දැනගෙන ඉන්නවා. இந்த வார்த்தையை பிசாசு நன்றாய் அறிந்திருக்கிறார். 1517 1517 මාටින් ලූතර් කතෝලික සභාවෙන් එළියට ආපුවාම மார்ட்டின் லூத்தர் கத்தோலிக்க சபையை விட்டு வெளியே வந்த பின்பு ග්‍රීක් භාෂාවෙන් අලුත් ගිවිසුම කියවලා මේ ලතින් වල්ගේට් එකට වඩා හාත්පසින් වෙනස්ව තිබෙනවා නේ කියලා ඔහු තේරුම් අරගෙන கிரேக்க மொழியிலே இதை வாசித்து அதை லத்தீன் மொழியிலே இதை பார்க்கலும் வித்தியாசமாய் இருக்கிறதே என்று புரிந்து கொண்டு හරි බයිබලයට සභාව ගෙනල්ලා රෙපරමාදුව ඇති කරපු නිසා அதை சரியான வேதாகமத்தை கொண்டு வந்து அங்கே புரட்சியை ஏற்படுத்தினதினாலே කතෝලික සභාව 1576 මේ බයිබලයට තවත් පොත් 6ක් එකතු කරා. 1576 கத்தோலிக்க சபையானது இந்த வேதாகமத்தோடு மேலதிகமாய் 6 புத்தகங்களை சேர்த்தது. මේ බයිබලයට එකක් හරි එකතු කරොත් இந்த வேதாகமத்தோடு ஒன்றையேனும் கூட்டினார் මේකේ තියෙන ශාප இதில் ඔයගලන්ට එකතු කරනු ලබයි කියලා දැන් අපි කියුවා. இதில் இருக்கிற சாபங்கள் உங்கள் மேல் வரும் என்று இப்பொழுது உங்களுக்கு வாசித்து காண்பிக்கப்பட்டது. ඇමරිකාවේ උපන් ජෝසප් ස්මිත් කියන මේ ජඩෙක් அமெரிக்காவிலே பிறந்த ஜோசப் ஸ்மித் என்பவன் ஒரு காடையன். ඒ වල් ඌරා කිව්වා அந்த காட்டுப்பண்டி சொன்னது, අර යේසුස් වහන්සේ එක සැරයක් කිව්වනේ මේ රැළට නොආයා තවත් බැටළුව මට ඉන්නවා කියලා. இந்த மந்தைக்குள்ளே இல்லாத மந்தைகளும் ஆடுகளும் வெளியே எனக்கு உண்டு என்று சொன்னார் அல்லவா. ඒ උන්වහන්සේ කිව්වේ යුදෙව්වන් නොවන අය ගැන. அது யூதர் அல்லாதவர்களை குறித்து என்று சொன்னான். මේ නරියා කියනවා இவன் சொன்னான் அதை குறித்து. මරණයෙන් නැවත නැගිට්ටායින් පස්සේ දින 40ක් උන්වහන්සේ පොළවේ හිටියානේ. இயேசு மரணத்திலிருந்து உயிர் தெழுந்த பின்பு 40 நாட்கள் பூமியில் இருந்தார் அல்லவா. ඒ කාලේ අර රැළ හොයාගෙන ඇමරිකාවට ගිහිල්ලා රතු ඉන්දියානුවන්ට සුභාරංචි දේශනා කරාලු. அங்கே அந்த 40 நாட்களில் இயேசு அமெரிக்காவில் இருக்கிற செவ்விந்தியர்களை தேடிக்கொண்டு அங்கே போய் அவர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கித்தாராம். එහෙදි කරපු දේවල් ලියලා තියනවලු රන්ත හඩුවල. அங்கே செய்தவைகளை பொட்டகட்டிலே எழுதி இருக்கிறதா. මොරෝනි කියන දේවදූතයෙක් මූව දවසක් කූද්දලා ගෙනිච්චලු ඒවා පෙන්නන්න. மொரோனி என்று சொல்லுகிற ஒரு தேவதூதன் இவனை எழுப்பி ஒரு நாள் அதை காண்பிக்க கொண்டு போனானாம். ඒක බලලා ඒක පරිවර්තනය කරන්නත් මූට දුන්නලු අනුභවය. அதை பார்த்து வாசித்து விட்டு அதை மொழிபெயர்க்கவும் இவனுக்கு வல்லமை கொடுக்கப்பட்டதாம். ඌ ලිව්වේ නැද්ද පොතක්? ඒකට කිව්වා Book of Mormon කියලා. அதை அவன் மொழிபெயர்த்து எழுதினான் அல்லவா ஒரு புத்தகம், அதற்கு பேர் புக் ஆஃப் மோமெண்ட்ஸ் என்று. කතෝලික සභාව පොත් 6ක් ඇති කර මේකට එකතු කරා විතරයි. கத்தோலிக்க சபையானது 6 புத்தகங்களை இதோடு சேர்த்ததுதான். මේ නරියා අලුත් ගිවිසුම වගේම සයිස් පොතක් ඒකට ඇතුළත් කරා. இந்த நரியும் என்ன செய்தது, புதிய ஏற்பாடு போல ஒரு புத்தகத்தை அதோடு கூட சேர்த்து හැබැයි விட்டது. ක්‍රිස්තියානිකාරයව රවට්ටන්න දැම්මේ නැද්ද? හොඳ ආකර්ෂණශීලී ක්‍රිස්තියානි නමක් සභාවට. கிறிஸ்தவர்களை கவர்ந்து கொள்ளும்படியாய் மிக கவர்ச்சிகரமான ஒரு பேரை கிறிஸ்தவர்களுக்கு போடவில்லை அவர். අවසාන කාලේ ශුද්ධවරුන් සඳහා වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ සභාව. கடைசி கால பரிசுத்தவான்களுக்காய் வந்த பரிசுத்தராகிய இயேசுவின் சபை என்று. The Church of Jesus Christ of the Latter Day Saints. ඉතින් බලන්න මේ වගේ උන්ට මේ බයිබලයේ තියෙන ශාප දෙවියන් වහන්සේ එකතු කරනවා කියලා තියෙනවා. இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வேதத்திலே எழுதப்பட்ட சாபங்களை தேவன் கூட்டுவார் என்று சேர்ப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ඔය හේතුව ඇති ඔය සභාවන් දාලා එළියට එන්න. அந்த ஒரே காரணம் போதும் அந்த சபைகளை விட்டு மனிதர்கள்
வெளியே வருவதற்கு. දැන් අනිත් පැත්තෙනුත් යකා දෙන වගේම இன்னும் மறுபக்கத்திலே பிசாசு ஒரு கேமை கொண்டு போகிறான். සමහරුන්ට යකා පොළඹවලා තියෙනවා. சிலரை பிசாசானவன் ஏவி இருக்கிறான். අපිට පරණ කිසුම ඕනේ. எங்களுக்கு பழைய ஏற்பாடு வேண்டாம், අලුත් කිසුම විතරක් ඇති. புதிய ஏற்பாடு மாத்திரம். සමහරු අපිට අලුත් කිසුම ඕනේ නැහැ. පරණ කිසුම විතරක් ඇති. சில சொல்றான் எங்களுக்கு புதிய ஏற்பாடு வேண்டாம், எங்களுக்கு பழைய ஏற்பாடு மாத்திரம். සමහරු කෙනාට පොත් 65ක් ඇති එස්තර් පොත ඕනේ නැහැ. මොකද ඒකේ දෙවියන් වහන්සේ කියන වචනේ නැහැ. எங்களுக்கு சில சொல்கிறார் 65 புத்தகங்கள் எங்களுக்கு போதும், எஸ்தர் புத்தகம் எங்களுக்கு வேண்டாம், ஏனென்றால் தேவன் என்று அதிலே சொல்லப்படவே இல்லை. සමහරු කෙනාට පොත් 64ක් ඇති. මොකද එස්තර් පොත විතරක් නෙවෙයි. எங்களுக்கு சில சொல்கிறார்கள் எங்களுக்கு 64 புத்தகங்கள் போதும், எங்களுக்கு எஸ்தர் புத்தகம் மாத்திரமல்ல. ඕගොල්ලෝ මේවා අහලා තියෙනවද නැද්ද දන්නේ නැහැ. අහලා නැත්තම් ඊට පස්සේ අහනකොට ඕගොල්ලන්ට මතක වෙයි අඩේ පාස්ටර් சுரேஷ் කියපු එක මේක තමයි කියලා. நீங்கள் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் தெரியாது, ஆனால் கேள்விப்பட்டால் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், பாஸ்டர் சுரேஷ் இதைத்தான் சொன்னார் என்று. සමහරු සලමන්ගේ ගීතිකාවත් අයින් කරලා. சிலர் சாலமோனுடைய உன்னத பாட்டையும் அப்புறப்படுத்தி விட்டார்கள். ඒ දන්නවද ඒ වල්ලුරෝ කියනවා ඒකලු බයිබලයේ තියෙන කාම සූත්‍රය. அந்த காட்டு பண்டிகள் சொல்லுகிறது இது வேதாகமத்தில் உள்ள காம விளையாட்டு, කාම සූත්‍රම්. காம சூத்திரம் என்று. මිත්‍රවරුනි මේ පොත් 6න් එක වචනයක්වත් අඩු කරන්නත් බෑ. ඒකට එක වචනයක්වත් ඇතුළත් කරන්නත් බෑ. சிநேகிதர்களே, இந்த வேதாகமத்திலே ஒரு வார்த்தையோ ஒரு எழுத்தையும் கூட்டவும் முடியாது, அதிலிருந்து ஒரு வார்த்தையோ எழுத்தையும் குறைக்கவும் முடியாது. මේ කාරණා ගැන සාක්ෂි දෙන තැනන් වහන්සේ කතා කොට එසේය මම ඉක්මනින් එමි කියනසේක. ආමෙන්. ස්වාමී වූ යේසුස් වහන්සේ වැඩිය මැනව. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். ස්වාමී වූ යේසුස් වහන්සේගේ කරුණාව ශුද්ධවන්තයන් හා සමග වේවා. ආමෙන්. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். දැන් இப்பொழுது අපි 43ක් අපි දැනට බලලා තියෙනවා කොටස් මේ ඉලිදරව් පොත පිළිබඳව. வெளிப்படுத்தலை குறித்து 43 பாகங்களை நாம் பார்த்திருக்கிறோம். අපි මොනවද කරන්න යන්නේ? நாம் என்ன செய்ய போகிறோம்? අපි මොනවද දන්නවද කරන්න ඕනේ මිත්‍රවරුනි? சிநேகிதர்களை நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? අපි කොහොම හරි සභාව ඔසවා ගනු ලබනකොට ඔසවා ගනු ලබන්න ඕනේ. சபை எடுத்துக் கொள்ளப்படுகிற பொழுது எப்படியாகிலும் நாம் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். අපි சிநேகிதர்களே, ඇදහිල්ල රැක ගන්න ඕනේ. நம் விசுவாசத்தை காத்துக் கொள்ள வேண்டும். එලිදරව් පොත ඉතා වැදගත් පොතක්. வெளிப்படுத்தல் புத்தகம் மிக முக்கியமான புத்தகம். දෙවියන් වහන්සේ තුල ශුද්ධව ඉන්නන්ට මේක ආශිර්වාදයක්. தேவனுக்குள் பரிசுத்தமாய் இருக்கிறவர்களுக்கு இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட புத்தகம். දෙවියන් වහන්සේ තුල හරියට ඉන්නේ නැතුව පිස්සු කෙලිනේ උන්ට தேவனுக்குள்ளே சரியான நிலைப்பாட்டில் இல்லாமல் பைத்தியம் விளையாடுகிறவர்களுக்கு මේක අනතුරු ඇඟවීමක්. இது ஒரு எச்சரிக்கை. දැන් මෙතන ඉන්න මා ඇතුළු අපි සියලු දෙනාගෙන් සහ මේ වැඩසටහන නර්මන අපෙන් இங்கே இருக்கிற நான் உட்பட, இங்க இருக்கிற நீங்கள் உட்பட, இந்த தொலைக்காட்சி அல்லது ஊடகத்தில் கூட இதை பார்க்கிற உங்களுக்கும் අපි කී දෙනෙක්ද අවංකව දෙවියන් වහන්සේ තුල ඉන්නේ? කී දෙනෙක්ද පිස්සු කෙලින්නේ? எத்தனை பேர் உண்மையாக தேவனுக்குள் இருக்கிறோம், எத்தனை பேர் பைத்தியம் விளையாண்டு கொண்டிருக்கிறோம்? දැනගන්න ඕනද? அறிந்து கொள்ள வேண்டுமா? දැනගන්න ඕන නම් විතරක් අත උස්සන්න. அறிந்து கொள்ள வேண்டுமானால் மாத்திரம் கையை உயர்த்துங்க. මගේ වයිෆ් එයාගේ තාත්තා යස්සුවා பாஸ்டருடைய மனைவியோடைய அப்பாவும் கையை உயர்த்தினார்கள். ක්ලේරට දැනගන්න ඕනෙලු මේ මිනිහට ඕනේ නැල්ලු. சரி, அவர் அறிந்து கொள்ள வேண்டுமா? அவருடைய புருஷனுக்கு தேவையில்லையா? මිත්‍රවරුනි මම එකක් කියන්නම්. சிநேகிதர்களே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். අපි විහිළුවෙන් සන්තෝෂෙන් hina වෙලා දේශනා අහනවා හොඳයි. நல்லது, நல்ல பகுதிகளோடு கூட குதூகலமாய் சந்தோஷமாய் நீங்கள் பிரசங்கம் கேட்கிறீர்கள், இது நல்லது. හැබැයි මේකේ තියෙන පරමාර්ථය මොනවද දන්නවද? இதிலே இருக்கிற மிக முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? දෙවියන් වහන්සේ තුල අපි ශුද්ධ වෙන්න ඕනේ. நாம் தேவனுக்குள் பரிசுத்தமாய் இருக்க මේ வேண்டும். අවස්ථාවේ 21:8 මම ඔයගලන්ට කියලා දෙන්න යනවා. இந்த நேரத்தில் 21:8 உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். මම ඒවා කියලා දීලා. அதை சொல்லி கொடுத்து விட்டு දැන් අපි ඉගෙන ගන්න යන දේවල් වල මොකක් හරි අඩුපාඩුවක් අපේ ජීවිතේ තිබුණොත් நாம் கற்றுக்கொண்டவைகள் ஏதாகிலும் குறைபாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் අද හරි ගස්ස ගමු. இன்று அதை சரி செய்து கொள்ளுங்கள். සමහර වෙලාවට ඔබ 42ක් බලලා නැතුව ඇති. சில வேளை நீங்கள் 42ஆம் பாகத்தை பார்க்காமல் இருக்கலாம். එකේ ඉඳලා 42 වෙනකන් හරියට නරඹලා නැතුව ඇති. முதலாம் பாகத்திலிருந்து 42ஆம் பாகம் வரையிலே சரியாக பார்த்திராமல் இருக்கலாம். කමක් නැහැ. பரவாயில்லை. අද මේ සභාවේ
එල්ලිදරව් පාඩම හමාර වෙනවනේ. இன்றைக்கு இந்த சபையில வெளிப்படுத்தலுடைய படிப்பினை நிறைவு பெறுகிறது அல்லவா, முடிகிறது அல்லவா? මොනවා හරි ක්‍රමයකින් අද ඔබ මෙතන ඉන්නවනේ. எப்படியோ ஒரு விதத்திலே நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் அல்லவா? අද අපි අපිව සෝදිසි කරලා බලාගමු. இன்றைக்கு நாம் நம்மை சோதித்து அல்லது ஆராய்ந்து பார்ப்போம். අද අපි මේ අවවාදය අනුශාසනාව අපේ ජීවිතයට ගමු. இன்றைக்கு நாம் இந்த எச்சரிப்பையும் இந்த எச்சரிக்கையையும் இந்த ஆலோசனையையும் நாம் ஏற்றுக்கொள்வோம். අපි ඒක හරියට කරගත්තේ නැත්තම් அதை நாம் சரியாக செய்து கொள்ளாவிட்டால் සමහර වෙලාවට අපිට නැවත chance එකක් අවස්ථාවක් නොලැබෙන්න පුළුවන්. சில வேளை நமக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காமல் போகலாம். ඒ නිසා අපේ අවස්ථාව පැහැර හරින්න එපා. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட வேண்டாம். 21:8 අපි කියවමු දැන්. 21:8 வாசிப்போம். නමුත් බය ඇත්තන්ටත් අවිශ්වාස කරන්නන්ටත් පිළිකුල්ව සිටින්නන්ටත් මිනි මරන්නන්ටත් වෛශකම් කරන්නන්ටත් මායාකාරයන්ටත් රූප වඳින්නන්ටත් සියලු බොරුකාරයන්ටත් ගින්නෙනුත් ගෙන්දගෙමනුත් දැවෙන විලෙහි තමුන්ගේ කොටස වන්නේය. එය දෙවෙනි මරණය යයි මට කීසේක. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிராராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். දැන් මෙතන අපිට බය නැතුව කියන්න පුළුවන්. இந்த இடத்துல நாம் பயமில்லாமல் சொல்லலாம், මෙතන අපි කවුරුත් මිනි මරුවෝ නැහැ. இந்த இடத்துல நாம் யாருமே கொலை பாதகர்கள் இல்லை. කවුරු හරි මිනි මරුවෝ ඇවිල්ලා ඉන්නවද? யாராவது கொலை பாதகர்கள் இருக்கிறீர்களா? නැත්තම් මිනි මරණ චේතනාවෙන් ඇවිල්ලා ඉන්නවද? அல்லது கொலை செய்ய வேண்டும் என்ற குறிக்கோளோடு வந்திருக்கிறீர்களா? වැඩිම වුණොත් අපි කියයි මේවා මරලා හංගනවා හරිද? மிஞ்சி மிஞ்சி போனா உன்னை கொலை செஞ்சு ஒளிச்சு போடுவேன். තාම කවුරුත් මැරුවේ නැහැනේ කාව. இன்னும் யாரை கொலை செய்யவில்லை தானே. ඒ නිසා අපි ෂේප් මිනි මරන්නේ අපි ෂේප්. ஆகவே நாங்கள் கொலை செய்வதில் அதில் தப்பி விட்டோம். රූප වඳින්නන් මම හිතන්නේ මෙතන කවුරු හරි රූප වඳින්නන් ඉන්නවා කියලා. விக்கிர ஆராதனைக்காரர் நான் நினைக்கவில்லை இங்கே யாரும் அப்படி செய்கிறவர்கள் இருக்கிறீர்கள். මෙතන කියලා නෑනේ මේ යේසුස් වහන්සේගේ රූප හැර අනිත් රූප කියලා නෑනේ. இந்த இடத்துல சொல்லவில்லையே இயேசு கிறிஸ்துவின் சிலையை தவிர என்று சொல்லவில்லையே. යේසුස් වහන්සේගේ රූපයක් තියාගෙන වැන්දත් ඒකත් රූප වන්දනාව තමයි. හොඳේ. இயேசுவின் உருவத்தை சிலையை வைத்து வணங்கினாலும் அது விக்கிர ஆராதனை தான். කුරුසයක් තියාගෙන වැන්දත් ඒක රූප වන්දනාවක් තමයි. හොඳේ. ஒரு சிலுவையை போட்டு அதை வணங்கினாலும் அது சிலை வழிபாடு. ඉතින් අපි හිතාගමුද මෙතන මිනිමරුවනුත් නැහැ ரூப வந்தனா කරන අයත් නැහැ. இப்போ நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம் இந்த இடத்துல கொலை பாதகரும் இல்லை, கொலைகாரர்களும் இல்லை, விக்கிர ஆராதனை அல்லது சிலை வழிபாடு செய்கிறவர்களும் இல்லை. අනිත් ඒවා ටිකක් බලන්න ඕනේ අපි. மற்றவர்களை குறித்து நாங்கள் பார்க்க வேண்டும். ඒත් අනිත් ඒවා අපි බලනකොට மற்றவற்றை நாங்கள் பார்க்கிற பொழுது ඒක ඔබ නම් அது நீங்களாய் இருந்தால் අතේම උස්සන්න එපා. தயவு செய்து கையை தூக்கிடாதீங்க. මොකද එතකොට අනිත් අය දැනගයි ඔයා තමයි යා කියලා. மற்றவங்க பாலிந்து கொள்ளுவாங்க, அவர்தான் இவர். නිකන් ඔයාට නෙවෙයි වගේ එමහන් ඉන්න. நீங்க கேட்டுக்கொள்ளுங்க அப்படி. ඔයාට නෙවෙයිලු ඒවා නෙවෙයිලු හරිද? உங்களுக்கு இல்ல போல நீங்க கேட்டுக்கொண்டிருங்க. හරිද? හැබැයි අහගෙන පසුතැවිලි වෙන්න ඕන. ஆனா கேட்டுக்கொண்டிருங்க, மனம் திரும்ப வேண்டும். ඔන්න පළවෙනි එක කවුද දන්නවද? முதலாவது யார் தெரியுமா? මේ අපි පොලිමක් මාර පොලිමක් මේක. ඒ කියන්නේ නරකාදියට දෙවියන් වහන්සේ තල්ලු කරන අයගේ පොලිමක්. இது எப்படி என்று சொன்னால் நரகத்திற்குள்ளே தள்ள போவர்களுடைய வரிசை வரிசை. දැන් මගෙන් ඇහුවොත් එම කාවද සුරේෂ් ඉස්සරහින්ම තියන්න ඕනේ ඉස්සල්ලාම ගිනි මිලට දාන්න ඕනේ. ඉතින් මං කියයි රූප වන්දනා කරන එක නැත්තම් මිනි මරුවා කියලා. என்னிடத்தில் அவர் தேவன் கேட்டா சொல்லேன், யாரை சுரேஷ் முதலாவது நரகத்துக்குள்ளே தள்ள வேண்டும் என்று கேட்டால் நான் சொல்லுவேன் விக்கிராராதனை செய்கிறோம், கொலைபாதகர். දෙවියන් වහන්සේගේ ලයිස්ට් ඉස්සරහම ඉන්න එක මොකක්ද දන්නවද? தேவனுடைய பட்டியலிலே முதலாவது இருப்பது யார்? බය ඇත්තන්. பயப்படுகிறவர்கள். ඉතින් දෙයියා මෙතන බය නැතුව කවුරුත්ම නැහැනේ. අපි හැමෝම බයගුල්ලෝනේ මොනවා හරි ක්‍රමයකින්. ஆண்டவரே பயப்படாத யாருமே இங்க இல்லையே, எல்லாம் பயந்தாங்கொல்லியா இருக்கிறதே. සමහර මේ ඊයේද පෙරේදාද කැරපොත් එක්ක ඇවිල්ලා මුල්ලු ගෙදර ඇඳම ගැලෙව්වා අපේ අයියලා. நேற்று முன்தினம் யாரோ கரப்பாம்பூச்சி வந்ததுக்காக வீட்டையே தலைகளை சுத்தி அடித்தார்கள் நம்முடைய ஆட்கள். සමහරු කැරපොත්තන්ට බයයි. சிலர் கரப்பாம்பூச்சிக்கு பயம், නයි සර්පයින්ට බයයි. பாம்புக்கு பயம். කසාද බැඳපු හැම ස්වාමි පුරුෂයෙක්ම භාර්යාවට බයයි. எல்லா திருமணம் முடித்த கணவனாகிய கணவரும்
சொந்த மனசுக்கு பயம். අපි පෙන්න ගන්නෑ. நாங்க காட்டிக்கொள்வதில்லை. නේද? அப்படித்தானே. එතකොට අපිට chance එකක් නැද්ද? அப்போ எங்களுக்கு ஒரு சான்ஸ் இல்லையா? අනේ නෑ 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 මම බය ගැන වෙනම දේශනාවක් වෙනම කරලා තියෙනවා. இல்லை இல்லை, பயத்தை குறித்து ஒரு பிரசங்கமே இந்த இடத்துல செய்திருக்கிறேன். ග්‍රීක් භාෂාවේ බයට වචන තුනක් තියෙනවා. கிரேக்க மொழியிலே பயத்திற்கு 3 அர்த்தங்கள் உண்டு. ෆෝබියා. ஃபோபியா. ෆෝබියා තමයි අර මේ අර උඩට නැග්ගම අයියෝ මං වැටේද කකුල කිටි කිටි ගන්නවා ඇක්‍රෝෆෝබියා. இந்த ஃபோபியா என்று சொன்னால் உயரமான இடத்துல ஏறினோடு கை கால் ரெண்டு நடு கட 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 அடிக்கவல்லுவா, அதுதான் ஃபோபியா. அது நடுக்க பயம். සමහර අය දැකලා තියෙනවා නිකන් ඉන්නකොට කාට ඇරියොත් නිකන් ලවුඩ් ස්පීකරයක් දැම්මා වගේ. சிலர் பாருங்க, இது வாயை திறந்தா லவுட் ஸ்பீக்கர் போட்டது மாதிரி. මේ හැමදාම උදේ පාන්දර ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் මගේ රූම් එකෙන් මට ඇහෙනවා කුස්සියේ 3 දෙනෙක්ගේ කටහඬ. என்னுடைய அறையில் இருக்கிற பொழுது சமையல் அறையிலிருந்து 3 பேருடைய அகோர குரல் கேட்கும். හැමදාම උදේ ஒவ்வொரு நாள் காலையிலும் අයිටම්ස් 3ක් 3 ஐட்டங்கள். මම කියන්නේ රෙබේකා කාන්ති ප්‍රදීප කියලා මං කියන්නේ. හොඳ නෑනේ. சொல்லுவதிலே ரெபேக்கா காத்தி பிரதீபா என்று நான் சொல்லவே மாட்டேன். හොඳ නෑනේ නේද? அப்படி சொன்னா சரியில்லை தானே. හැමදාම පාන්දර ඒ ඩයල් 3 කුස්සියේ මුන් පොඩි කාලේ ලවුඩ් ස්පීකර් ගිලලාද මන් දන්නේ ස්පීකර් දැම්මා වගේ. ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த 3 பேருடைய சத்தம். சின்ன வயசுல லவுட் ஸ்பீக்கரை முழுங்கினார்களோ விழுங்கினார்களோ தெரியாது. ஒவ்வொரு நாள் காலையிலும் ඉතින් වෑන් එකේ යනකොට ප්‍රදීපට කිව්වා යාඥා කරන්න මේ ගමනට කියලා. அன்றைக்கு வேனில போகும் பொழுது சகோதரி பிரதீபாவுக்கு சொன்னேன், இந்த கிராமத்திற்காக ஜெபி என்று. නෑ පයනத்துக்காக பயணத்துக்காக ஜெபி என்று சொன்னார். එයා පටන් ගත්ත මම බැලුවා මම මගේ ඔළුව ගෙනිච්ච කට ළඟට ඒත් ඇහෙන්නේ நான் பார்த்தேன், அவருடைய வாய்க்கிட்டே அந்த காதை கொண்டு வர கேட்கவே இல்லை. මං ඒ වෙලේ කිව්වේ නෑ. நான் அப்ப சொல்லல, දැන් කියන්න. இப்ப சொல்லுகிறேன். මම පුදුම වුණා මේකද අර උදේ පාන්දර ස්පීකර් එක වගේ දාලා තියෙන්නේ කියලා. இதுவா அது, இதுதானா அது, அந்த சமையல் அறையிலே ஸ்பீக்கர் போட்டது. ඒ වෙන මොනවත් නෙමෙයි සමහර අයට ප්‍රසිද්ධියෙන් යාඥා කරන්න කිව්වම ඕවට කියන්නේ ඔක්ස්ලෝෆෝබියා. சிலருக்கு வந்து ஜெபிக்க சொன்னா அதுக்கு ஒக்ஸ்லோஃபோபியா. සමහර අය කච 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 කාලා කතා කරනවා. සාක්ෂි කියන්න. சிலர் கச்ச 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 நல்ல ஓப்பன் ஃபயரிங் கதைப்பார்கள். சாட்சி சொல்ல விட்டா ස්වාමීන් වහන්සේට ස්වාමීනි ඔක්ස්ලෝෆෝබියා. சிலருக்கு சாட்சி சொல்ல எப்படி சொல்லுவ தெரியல. கத்தாவே. ඉතින් මේ ලිෆ්ට් එකේ නැග්ගම හුස්ම හිර වෙනවා. මේ ක්ලොස්ට්‍රෝෆෝබියා. லிஃப்ட்ல ஏறினவுடன் அங்கே மூச்சு திணறுகிறது, அது கிளஸ்ட்ரோஃபோபியா. දැන් මට කියන්න මර්සි කියන්න. මට කියන්න මර්සි කියන්න. mercy. ඒ ඇයිලා භාර්යාව ෆෝබියා. இது வந்து மனைவி ஃபோபியா. ඒ වගේ තියෙනවා ගෑනු ෆෝබියා, පිරිමි ෆෝබියා, තාත්තා ෆෝබියා. ඒවා නෙවෙයි මෙතන ෆෝබියා නෙවෙයි තියෙන්නේ. அது மனுஷி பொண்டாட்டி ஃபோபியா, புருஷன் ஃபோபியா, அப்பா ஃபோபியா, அப்பப்பா ஃபோபியா, அதெல்லாம் இங்கே சொல்லுகிற ஃபோபியா. තව එකක් තියෙනවා පැරනෝයා. පැරනෝයා. பரனோயா என்று சொல்லுங்க. පරනායා இல்ல පැරනෝයා. පැරනොய்யா. பரனொல்லியா. பர இல்ல பெற. பெற. இரு பரநாயான்னு ஏசுன மாதிரி இருக்கு. පැරනෝයා කියලා කියනවා. ඉතින් ඒකත් නෙවෙයි මෙතන කියලා තියෙන්නේ. பெரனோலியா என்று சொல்லப்படுகிறது, அதுவும் அல்ல. මේක ඩෙයිලියා. ඩෙයිලියා. டெய்லியா. ඩෙයිලියා කියන ග්‍රීක් වචනේ තේරුම டெய்லியா என்று சொல்லுகிற கிரேக்க மொழியின் அர்த்தம் ඔක ආත්මික බයක්. அது ஆவிக்குரிய பயம். ඒ කියන්නේ මම යේසුස් වහන්සේගේ පුද්ගලයෙක් කියලා කියන්න බය වෙන එක. அதாவது நான் இயேசு கிறிஸ்துவினுடைய மனிதன் என்று சொல்லுவதற்கு இருக்கிற பயம். ප්‍රසිද්ධියේ මිනිස්සු අතර මොකක් හරි හේතුවක් උඩ අපි අපේ කිතුණුකම සංගවන ඒ බය. அதாவது பிரசித்தமாக ஏதோ தானோ என்று மனிதர்கள் மத்தியிலே நான் இயேசுவை பின்பற்றுகிறவன் என்று
சொல்லுவதற்கு இருக்கின்ற பயம். මොකද යේසුස් වහන්සේ කියනවා යමෙක් මේ පොළවේ මාව ප්‍රතික්ෂේප කරනවා නම් මම මගේ පියාණන් වහන්සේ ඉදිරියේ ඌව ප්‍රතික්ෂේප කරනවා කියලා. இயேசு சொன்னார், இந்த பூமியில் இருக்கிற பொழுது யாதொருவன் என்னை அங்கே மறுதலிக்கிறானோ பிதாவுக்கு முன்னதாக நான் அவனை மறுதலிப்பேன் என்று. බැනුමට බය වෙලා பார்வைக்கு பயந்து, බැනුමට ஏச்சுக்கு பேச்சுக்கு பயந்து, ඥාතින්ට බය වෙලා உறவுகள் சொந்தக்காரர்களுக்கு பயந்து, සමහර ආදායම් අහිමි වෙනවා කියන බයෙන් சில லாபங்கள் கிடைக்காமல் போய்விடும் என்று பயந்து, අපේ කිතුනුකම අපේ ඇදහිල්ල අපි සංගවනව නේද? நம்முடைய கிறிஸ்தவ தன்மையை, நம்முடைய விசுவாசத்தை ஒழிக்கின்றோம், மறைக்கின்றோம் அல்லவா? ඒක තමයි දෙයිලියා. அதுதான் டெய்லியா. ඒ නිසා ඒ වගේ යේසුස් වහන්සේව ප්‍රතික්ෂේප කරන එවන් බය වෙන අයට නරකාදිය නිර්සෑකයෙන්ම ලැබෙනවා. இப்படியாக இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருடைய நாமத்தை குறித்து மற்றவர்களுக்கு முன்பாய் சொல்லுவதற்கு பயப்படுகிறவர்களை குறித்தே இது சொல்லப்படுகிறது. ඒ නිසා මෙතන අපි කවුරු හරි ඉන්නවා නම් ஆகவே இந்த இடத்துல நீங்கள் யாராவது இருந்தால், ඥාතීන් නිසා, මිතුරන් නිසා, සමාජය නිසා, වැඩපොලේ ඉන්න මිනිස්සු නිසා, පාසලේ ඉන්න අය නිසා, உங்களுடைய உறவுகள், சொந்தங்கள், நண்பர்கள், பாடசாலையில் இருக்கிறவர்கள், அயலில் இருக்கிறவர்களுக்கு நிமித்தமாக, එහෙම නැත්නම් ආරච්චි මහත්තයා නිසා, ඉස්කෝලේ නෝනා නිසා, නැත්නම් දරුවගේ ගුරුතුමා ගුරුතුමිය නිසා, அல்லது அந்த கிராம சேவகர் அல்லது பாடசாலை அதிபர் ஆசிரியர் நிமித்தமாக, அல்லது அதிகாரிகள் நிமித்தமாக, கிராமத்தில் இருக்கிற மற்ற அதிகாரிகள் நிமித்தமாக, නැත්නම් පොලිසිය නිසා, නැත්නම් මොනවා හරි දෙයක් නිසා, அல்லது போலீசார் நிமித்தமாக, அல்லது வேறு ஏதாவது நிமித்தமாக අපි කවුරු හරි අපි ක්‍රිස්තියානි නෙවෙයි වගේ හැසිරලා තියෙනවා. நாம் கிறிஸ்தவர்கள் இல்லை என்கிறது போல நடித்திருந்தால் அல்லது நடந்திருந்தால், එය සාධාරණීකරණයට හේතු සාධක අපි ළඟ තිබුණත්, அதற்கு காரண காரியங்கள் சாதாரணமாய் இருந்தாலும் கூட ආයේ ඒක කරන්න එපා. அதை இனிமேல் செய்ய வேண்டாம். අද දෙවියන් වහන්සේ ඉදිරියේ පසුතැවෙන්න. இன்றைக்கு தேவனுக்கு முன்னதாக மனம் திரும்புங்கள். මොකද අපි නරකාදියට යන්න ඕනේ. ஏனென்றால் நாங்கள் நரகத்திற்கு போக தேவையில்லை. ඊළඟට තියෙනවා අවිශ්වාස කරන්නන්ටත්. அதன் பின்பு அவிசுவாசிகளும். මෙතන අවිශ්වාස කරනවා කියනකොට ඇදහිල්ල හීනකමක් වගේ පේනවා නේද? இப்பொழுது இந்த இடத்தில் அவிசுவாசிகள் என்று சொல்லுகிற பொழுது விசுவாசத்திலே குறைவானவர்கள் என்று போல் தெரிகிறது அல்லவா? නෑ, උතන පාවිච්චි කරලා තියෙන වචනය පිස්ටොස් කියන அந்த இடத்திலே பயன்படுத்த வார்த்தை பெஸ்டோஸ். පිස්ටොස්. ඒ කියන්නේ දැන් මම මෙයාට මම එක දෙයක් බාර දෙනවා මෙයාව විශ්වාස කරගෙන. இப்பொழுது போதகர் என்னை நம்பி ஒன்றை கொடுக்கின்றார். දැන් මම පාස්ටර් ගජේන්ද්‍රන්ට මගේ පසුම්බිය දෙනවා. இப்பொழுது பாஸ்டர் கஜேந்திரனுக்கு பாஸ்டர் சுரேஷ் அவருடைய பர்ஸை கொடுக்கிறார். මම විශ්වාස කරනවා මෙයා මේකට අවංකව ඉඳී කියලා. அவர் நம்புகிறார் நான் இதற்கு உண்மையுள்ளவனாய் இருப்பேன் என்று. මං ගිහින් එනකොට அவர் போய் வருகிற பொழுது මෙයා මේකෙන් සල්ලි ටිකක් හොරකම් කරලා තිබ්බා කියන්නේ இதிலே கொஞ்சம் பணத்தை நான் களவெடுத்திருந்தால் அதற்கு சொல்லுவது මම එයා කෙරෙහි තැබූ ඒ විශ්වාසය භංග වෙන විදියට මෙයා වැඩ කරා. அதாவது அவர் என் மீது வைத்திருந்த நம்பிக்கைக்கு துரோகமாக நடந்திருக்கிறார் என்று சொல்லுவது. මිත්‍රෝනි ඔබ සියලුම දෙනා කෙරෙහි දෙවියන් වහන්සේ විශ්වාසයක් තබාගෙන ඉන්නවා. அன்பானவர்களே, உங்கள் ஒவ்வொருவர் மேலும் தேவன் தன்னுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறார். ඔයා පාස්ටර් කෙනෙක්ද? நீங்கள் ஒரு பாஸ்டரா? ඔයාව පාස්ටර් කෙනෙක් හැටියට දෙවියන් වහන්සේ විශ්වාස කරලා ඒ වගකීම දීලා තියෙනවා. என்னை ஒரு பாஸ்டராக தேவன் நம்பி அந்த பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார். ඔබ භාර්යාවක්ද? நீங்கள் ஒரு மனைவியா? ඒ පුද්ගලයාට හොඳ භාර්යාවක් හැටියට ඔබ ඉන්න ඕනේ කියන විශ්වාසය දෙවියන් වහන්සේ ඔබ කෙරෙහි තබලා තියෙනවා. அந்த நபருக்கு சிறந்த மனைவியாக நம்பிக்கைக்குரியவளாய் இருக்க வேண்டும் என்று உன்னை வைத்திருக்கிறார். ඒ වගේ ඔබ මොන දේවල් ඔබට තියෙනවද කියලා ඔබ හිතා ගන්න. அது போல உங்களுக்கு என்ன பொறுப்புகள் இருக்கிறது என்று அதை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். දේවදාසෙක්, தேவ ஊழியர், ශිෂ්‍යෙක්, ஒரு மாணவன், භාර්යාවක්, மனைவி, ස්වාමි පුරුෂයෙක්, கணவன், සහෝදරයෙක්, சகோதரன், සහෝදරියක්, சகோதரி, ගුරුවරයෙක්, ஆசிரியர், එවැනි බොහෝ දේවල් දෙවියන් වහන්සේ ඔබට දීලා இப்படிப்பட்ட அநேக பொறுப்புகளை தேவன் உனக்கு கொடுத்து, තාත්තා කෙනෙක්, தகப்பன், අම්මා කෙනෙක්, அம்மா, දෙවියන් වහන්සේ විශ්වාස කරනවා මේකෙදී ඔබ අවංකව ඉඳී කියලා. இதிலே தேவன் நீ உண்மையாய் இருப்பாய் என்று நம்புகிறார்.
එවැන්න විශ්වාසයට භංග වෙන විදියට ඔබ වැඩ කරලා තිබ්බනම් அந்த நம்பிக்கைக்கு துரோகமாய் நீ வேலை செயல்பட்டிருந்தா පසුතැවෙන්න. மனம் திரும்புங்கள். ආයෙ ඒක කරන්න එපා. அதை இனி செய்யாதே. පිළිකුල්ව සිටින්නන්ටත් அதே போல சொல்லப்படுகிறது அருவருப்பானவர்களும். දෙවියන් වහන්සේ අප්‍රිය කරන දේවල් කරගෙන ඉන්න අය. அதாவது தேவனுக்கு விரும்பாததை அருவருக்கின்றதை செய்கிறவர்கள். මිනි මරන්ටත් ඒක අපි දන්නවා. அதன் பின்பு பார்க்கிறோம் கொலை பாதகர் என்று. වෛශ්‍යකම් කරන්නන්ටත් அதே போல விபச்சாரக்காரர் என்று சொல்லப்படுகிறது. අද වෛශ්‍යකම බොහෝ විට පිරීලා තියෙනවා. இன்றைக்கு விபச்சாரம் நிறைந்து போய் இருக்கிறது. ඒක මං සරලව කියන්නම්. அதை நான் சரளமாய் சொல்லுகிறேன். ඔබගේ ස්වාමි පුරුෂ හැර உங்கள் கணவனை தவிர, ඔබගේ භාර්යාව හැර உங்கள் மனைவியை தவிர වෙන කාත් එක්ක හරි ඔබ මනසෙන් සිතින් හෝ ශරීරෙන් நீங்கள் மனதிலாயிருக்கலாம், சிந்தனையிலாயிருக்கலாம், சரீரத்திலாயிருக்கலாம். ඔබ නපුරු විදියට ඔබ කරලා තියෙනවා නම් நீங்கள் தீமையான விதத்திலே செயல்பட்டிருந்தால் ඒක වෛශ්‍යකම. அது விபச்சாரம். අද පසුතැවෙන්න. இன்று மனம் திரும்புங்கள். ආයෙ ඒක කරන්න එපා. இனி அதை செய்ய வேண்டாம். අද බොහෝ අය පොනෝග්‍රැෆි තුලට ගිහින් ඉන්නවා. இன்றைக்கு அநேகர் போனோகிராபிக்குள்ளே சென்றிருக்கிறார்கள். දැන් පොනෝග්‍රැෆි කියලා කියන්නේ ඉන්ටර්නෙට් එක හරහා පොත් හරහා චිත්‍රපටි හරහා මේ වගේ අශුද්ධ ලිංගික දේවල් නරඹන එක. அதாவது போனோகிராபி என்று சொன்னால் அங்கே இன்டர்நெட் மூலமாக திரைப்படங்கள், புத்தகங்கள் மூலமாக இருக்கிற அருவருப்பான காம காரியங்களை பார்ப்பது. ඒවා වෛශ්‍යකම්. அது விபச்சாரம். ඒවායේ යෙදෙන අයට ස්වර්ගය නෑ, නිරය කියලා මෙතන කියලා තියෙනවා. அப்படிப்பட்டவர்களுக்கு பரலோகத்தில் இல்லை, நரகத்திலே என்று வசனம் சொல்லுகிறது. පසුතැවෙන්න. மனம் திரும்புங்கள். ඒ වගේම அதுபோல මායාකාරයන්ටත් சூனியக்காரர். ඒ කියන්නේ අපි ගැලවීම ලබලා ක්‍රිස්තියානි වෙලා அதாவது நாம் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவர்களான பின்பு තවම අපි හොරෙන් හඳහන් බලාගෙන இன்னும் களவாக கள்ளத்தனத்திலே போய் நாள் குறிப்புகள் பார்த்தால், සාත්තර බලාගෙන சாஸ்திரம் பார்த்தல், අර මේ මොකද්ද මේ වාස්තු බලාගෙන அதே போல நிலை பார்த்தல், ඒ වගේම මේ நிலையம் பார்த்தல் என்று අර சொல்லுவார்கள். සංඛ්‍යා මේ ඉලක්කම් පිළිබඳව සාත්තර බලාගෙන என் சாஸ்திரம் பார்த்தல், ඒ වගේ දේවල් අංජනම් බලාගෙන அதே පේන போல තියාගෙන அதே போல குறி பார்த்தல், අර දවස හොඳ දවස මේ සුබ අසුබ දවස් බලාගෙන நாள் பார்த்தது நல்ல நாள் கெட்ட நாள், ඒ වගේ දේවල් අපි කරගෙන ඉන්නවා නම් நாள் நட்சத்திரம் பார்த்தல், இவைகளை நாம் செய்கிறோம். අනිවාර්යයෙන්ම නරකාදිය. நிச்சயமாக போக வேண்டி வரும், மனம் திரும்ப வேண்டும். රූප වඳින්නන්ටත් விக்கிர ஆராதனைக்காரரும் මේ බලන්න සියලු බොරුකාරයන්ටත් பொய்யர் அனைவரும். මේක වැදගත්ම දේ. இது மிக முக்கியமானது. මිත්‍රවරුනි මම ඉස්සර එක දවසක් බොරුවට විරුද්ධව මම දේශනා කරා. ஒரு நாள் சிநேகிதர்களே பொய்க்கு விரோதமாய் நான் இங்கே பிரசங்கித்தேன். දෙවියන් වහන්සේ මේ හන්දියේදී මට කතා කරේ. அந்த சந்தியிலே தேவன் என்னோடு பேசினார். එතකොට සභාව තිබ්බේ මාවිල් මඩ. அப்பொழுது சபை இருந்தது மாவில் மடையில். දෙවියන් වහන්සේ මට බැන්න මම බොරුවක් කියලා. தேவன் என்னை ஏசினார், நீ பொய்யன் என்று. ඒ නිසා මම ගිහිල්ලා මම පසුතැවිලා ඒ බොරුව ගැන දේශනා කරා. ஆகவே நான் அதை குறித்து பொய்யை குறித்து மனம் திரும்பி நான் அன்று பொய்யை குறித்து பிரசங்கித்தேன். අපේ සභාව තුළට පුදුම පිබිදීමක් ආවේ. எங்கள் சபையில ஒரு புதுமையான எழுப்புதல் வந்தது. ඒක පටිගත කරලා அதை ஒளிப்பதிவு செய்து ඒ බොරු පීස් එක ලෝකෙ වටේ ගියා. அந்த சீடியானது, அந்த பீஸானது உலகம் எங்கிலும் போனது. බොහෝ අය මේ නිදහස් වුණා. அநேகர் விடுதலையானார்கள். හැබැයි ඔබ දන්නවද මොනවද උනේ බොරුව ගැන දේශනා කරපු මට කියලා? உங்களுக்கு தெரியுமா பொய்யை குறித்து பிரசங்கித்த எனக்கு என்ன நடந்தது என்று? අවුරුදු කිහිපයක් ගියා. சில வருடங்கள் சென்றது. මම බොරු කිව්වෙම නැහැ. பொய்யே சொல்லவில்லை. විහිළුවටවත් බොරු කියන ඒවා මම නවත්තලා තිබ්බේ. பகடிக்கு கூட பொய் சொல்வதை நான் நிறுத்தி இருந்தேன். නමුත් ආපහු මගේ ජීවිතේට බොරු එන්න පටන් ගත්තා. மீண்டும் என் வாழ்க்கைக்குள்ளே பொய் வர ஆரம்பித்தது. ඒක පටන් ගත්තේ SMS ක්‍රමයකින්. அது ஆரம்பித்தது SMS முறை மூலமாக. ඕනවට වඩා SMS ගහන්න පටන් අරගෙන தேவைக்கு அதிகமாக SMS அடிக்க ஆரம்பித்து ඒවා මම මර්සිගෙන් හංගන්න පටන් ගත්තා. அதை மேசியினிடத்தில் ஒழுக்க நான் ஆரம்பித்தேன்.
එතනින් පටන් ගත්තම් බොරුව ආපහු මගේ ජීවිතය තුලට එන්න. அந்த இடத்துல ஆரம்பித்த போய் மீண்டும் என் வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பித்தது. ටික බොරු මගේ ජීවිතය තුලට ඇතුල් වෙලා. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் என் வாழ்க்கைக்குள்ளே வந்து දන්නවද නායකයා තුලට යම් ආත්මයක් එනවනම් ඒක මුළු සභාවටම යනවා. தலைவனுக்குள்ளே ஒரு ஆவி வருமையானால் அது சபைக்குள்ளேயே போகும். මං කීකරුකමේ ආත්මය තියෙන එක්කෙනෙක් නම් සභාව කීකරුව එන්න පටන් ගන්නවා. நான் கீழ்ப்படிகிறவனாய் இருந்தால் சபைக்குள்ளே கீழ்ப்படிதல் இருக்கும். දැන් බොරු ආත්මයට මං ඉඩ දීපු නිසා நான் பொய்யின் ஆவிக்கு இடம் கொடுத்ததினால் මගේ අම්මෝ සභාව තුලට සේවකයන් අතරට බොරු එන්න පටන් ගත්තා. சபைக்குள்ளே சபை மனிதர்களுக்குள்ளே பொய்யின் ஆவி கிரியை செய்ய ஆரம்பித்தது. බොරු කියලා අයියෝ කැත විදියට බොරු එන්න පටන් ගත්තා. பொய் என்று சொல்லி மிக மோசமான கேவலமான விதத்தில் பொய் வந்தது மனிதர்களுக்குள்ளே. දැන් ඔබ මගෙන් ඇහුවොත් එම இப்போ நீங்க என்னிடத்துல கேட்டா ඉතින් පාස්ටර් දැන් இப்போது ඇත්තටම මම බොරුව නැවැත්තුවා. உண்மையாகவே நான் பொய்யை நிறுத்தி விட்டேன். කවදද නැවැත්තුවේ? எப்போது நிறுத்தினீர்கள்? ගොඩක් කල් නෑ ගිය අවුරුද්දේ ජූනි. அநேக காலவல்ல போன வருஷம் ஜூன் மாசத்திலே 2016 ජූනි වල තමයි මම ඇත්තටම බොරුව නැවැත්තුවේ. உண்மையாகவே நான் பொய்யை நிறுத்தினது 2016 ஜூன் மாதத்திலே. එතකොට ඒ වෙනකම් පාස්ටර් සුරේෂ් බොරුද කරගෙන හිටියේ? அப்ப அதுவரையிலே பாஸ்டர் சுரேஷ் நீங்க பொய்யத்தானா செய்து கொண்டிருந்தீர்கள்? ඔව්. ஆம். මම ප්‍රසිද්ධියෙන් කියනවා මේ. நான் பகிரங்கமாய் சொல்லுகிறேனே. හැබැයි මගේ බොරු නිකන් එසේ මෙසේ බොරු නෙවෙයි අය ඉහළතම ගණේ බොරු. என்னுடைய பொய் சும்மா அந்த இந்த மாதிரி பொய் அல்ல, மிக உயர்ந்த ரகத்திலே சொல்லுகிற பொய். දැන් ගිය ජූනි ඉඳන් අද වෙනකන් වූ කාලය තුල சென்ற ஜூனில் இருந்து இன்று வரையான காலகட்டத்திலே එහෙනම් පාස්ටර් සුරේෂ් එදා ඉඳන් අද වෙනකන් ඔය බොරුම කිව්වේ නැද්ද? அப்ப பாஸ்டர் சுரேஷ் அன்றிலிருந்து இன்று வரை நீங்கள் பொய்யே சொல்லவில்லையா? නෑ ඔයි කිව්වා. இல்லவாய் நான் சொன்னேன். කියුණා. சொல்ல வந்தது. වෙනස வித்தியாசம் என்ன தெரியுமா? ඒ බොරු කියුණු අවස්ථාවල මම ටක් ගාලා හදාගත්තා පසුතැවෙනවා. அந்த பொய்யை சொல்லுகிற நேரத்திலேயே நான் மனம் திரும்பி அதை சரி செய்து கொண்டேன். බොරු නොකියන්න මට අවශ්‍ය වුණු පළවෙනිම දේ මොනවද දන්නවද? பொய் சொல்ல எனக்கு பொய்யை நிறுத்த எனக்கு தேவைப்பட்ட மிக முக்கியமான முதலாவது விடயம் என்ன தெரியுமா? டெலிபோன் පාවිච්චිය නතර කිරීම. அதாவது தொலைபேசி பாவனையை நிறுத்துவது. මේක අස්සෙන් තමයි යකා මාව 2007 ගැහුවේ. இதிலே தான் 2007 பிசாசு என்னை அடித்தான். ඒ නිසා 2016 ජූනි වල මම ටෙලිෆෝන් පාවිච්චි කරන එක නැවැත්තුවා. அவர் 2016 ஜூனிலே தொலைபேசி பாவனையை நிறுத்திவிட்டேன். ඒ බර ඔක්කොම මර්සිගේ පිට තමයි දැන් තියෙන්නේ. அந்த பாரம் எல்லாம் சௌதரி மேசி மேலே தான் இப்பொழுது இருக்கிறது. එයා තමයි මගේ ෆෝන් එක පාවිච්චි කරන්නේ. என்னுடைய போனை அவர் தான் பயன்படுத்துகிறார். මිත්‍රෝනි මම දැන් බොහොම පරිස්සමින් වැඩ කරන්නේ. அன்பானவர்களே, நான் மிகவும் எச்சரிக்கையாக இப்பொழுது வேலை செய்கிறேன். බොරු අර ගොඩක් කල් බොරුවේ හිටපු නිසා அநேக காலம் இந்த பொய்க்குள்ளே இருந்ததினாலே අර බොරුව නිකන් එනවා ටයින් ගාලා. அந்த பொய்யானது டைம் என்று வருகிறது. හැබැයි එවෙලෙම ඒව කපලා නැති කරන්න පටන් ගන්න ඕනේ. அதை அப்பொழுதே உடைத்து நிறுத்திவிட செயல்பட வேண்டும். ඒ නිසා මට දැන් කියන්න පුළුවන් இப்பொழுது நான் சொல்ல முடியும், දැන් මං බොරුව නවත්තලා අවංකව ඉන්නේ කියලා. இப்பொழுது நான் பொய்யை நிறுத்தி உண்மையாய் இருக்கிறேன் என்று. හැබැයි මං පරිස්සම් වෙන්න ඕනේ. ஆனால் நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ඒ වගේ මිත්‍රෝනේ ඔබටත් මං කියන්නම්. அதே போல சிநேகிதர்களே, நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன், සියලු බොරුකාරයින් பொய்யர் அனைவரும். ඉතින් මම හොඳ කොටනේ බොරු කිව්වේ. அப்ப நான் நல்லதுக்குத்தானே போய் சொன்னேன். නෑ ඒකත් ඉවරයි. இல்ல, මම அது முடிந்தது. විහිළුවටනේ බොරු කිව්වේ. விளையாட்டுக்கல்லவா போய் சொன்னேன். ඒකත් ඉවරයි. அதுவும் முடிந்தது. සියලු බොරුකාරයින් எல்லா பொய்யரும். දැන් මම ඕගලන්ට අත උස්සන්න කියන්නේ. இப்போ நான் உங்களை கை உயர்த்த சொல்ல மாட்டேன். මොකද අපි ඔක්කොම එච්චරයි. ஏனென்றால் நாங்க எல்லாருமே அவ்வளவுதான். එතකොට මේ පොලිමේ 8 දෙනෙක් ඉන්නවා. இப்போ இந்த வரிசையில 8 பேர் இருக்கிறார்கள். ඉස්සරහාම ඉන්න එක බයගුල්ලා, முதல் இருக்கிறவன் பயந்தவன், අන්තිමට ඉන්න එක බොරුකාරයා, கடைசியில் இருக்கிறவன் பொய்யன், මැද තමයි අර සීරියස් පොරවල්ලා. நடுவிலே தான் இந்த சீரியஸ் கேஸ் நபர்கள், මිනි මරුවෝ රූපවන්දනා එවුන් මැද ඉන්නේ. கொலைகாரர்கள், விபச்சாரக்காரர்கள், விக்கிராராதனைக்காரர்கள் මැද ඉන්නේවා අපිට අදාළ නැහැ. අපි අම්මෝ. நடுவிலே இருக்கிறது எங்களுக்குரியதல்ல. அப்போ நாங்க எல்லாம் நல்லவர்கள். හැබැයි අර ඉස්සරහා තියෙන බය
ஆனா அந்த முன்னே இருக்கிற பயம் ඒ කියන්නේ පාස්ටර් මේ ළමයාගේ ඉස්කෝලේ නිසා මේ இல்ல பாச அந்த பிள்ளையினுடைய பாடசாலை நிமித்தமா නැත්තම් අපි ඉන්න ගම පිට ආගමික ගමක්නේ. இல்ல நாங்க இருக்கிற கிராமம் வேற்று மத கிராமம் பாச. පාස්ටර් මම වැඩ කරන තැන මම විතරනේ ගැලවීම ලබලා ඉන්නේ. பாச வேலை செய்யற இடத்தில் நான் மாத்திரம் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். අන්න ඕවා නිසා තමයි පළවෙනියම ඉස්සලාම අපි ඉන්නේ මවුන්ට් කාමෙල් චර්ච්. ஆகவேதான் முதல் வரிசையிலே முதலாவது மவுண்ட் கார்மெல் திருச்சபை. එළිදරව් 43ම අහලා ඉස්සරහම ඉන්නේ. வெளிப்படுத்தல் 43 கேட்டு முதலாவது මෙයා තමයි வரிசையில் முதலாவது. කෝච්චියේ අංජිම. வரிசையிலும் කෝච්චියේ අංජිම. புகை வண்டியில என்ஜினே இவர்தான். 8 වෙනියා ගාඩ් ඉන්නෙත් අපේ පොරා. கடைசி பெட்டியில காட் இருப்பது அது நம்மட ஆள்தான். නරකාදේනේ යව ගාඩ් තුමා බොරුකාරයා පිටිපස්සේ ඉන්නවා. காட் அவர்தான் பொய் சொன்னவர். හොඳ වෙලාවට මම තමයි එතන හිටියේ. நல்ல வேளை நாதாக இருந்த දැන් ආවා. வந்துட்டேன் இங்க. පරිස්සමෙන් ඉන්න ඕනේ. இப்ப எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருக்க வேண்டும். අපි හැමෝම පසුතැවෙමුවා. நாங்க எல்லோரும் மனம் திரும்புவோமா? අපි මේ වීලුවෙන් වගේ කිව්වට මේක කොච්චර බැරෑරුම් දෙයක්ද දන්නවද? இது பகடியாக உங்களுக்கு நாங்கள் காண்பித்து சொல்லிக் கொடுத்தாலும் இது மிகவும் பாரதூரமான ஒரு விடயம் தெரியுமா? අපි පසුතැවෙමු. நாம் மனம் திரும்புவோம். ඇත්තට එළිදරව් පොතේ අපිට ලොකු බලාපොරොත්තුවක් උන්වහන්සේ ලබා දුන්නා. உண்மையாகவே வெளிப்படுத்தலிலே தேவன் நமக்கு ஒரு பெரிய விடயத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ඉතින් අපි සූදානම් වෙමු සුදුස්සන් හැටියට සභාව උසවා ගන්න ලබනකොට උසවා ගන්න ලබා. ஆகவே நாம் ஆயத்தமாவும் சபை எடுத்துக் கொள்ளப்படுகிற பொழுது எடுத்துக் கொள்ளப்படுவதற்காக. ආමෙන්. ஆமென். වැඩසටහන බලන අය ඔබත් පසුතැවෙන්න දෙවියන් වහන්සේ ඔබට මහත්ව ආශිර්වාද කරනවා. ஊடகங்கள் மூலமாய் பார்க்கிற நீங்களும் தேவனுக்கு முன்னதாய் மனம் திரும்புங்கள். එළිදරව් පොතේ ඉගැන්වීම හමාරයි. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தின் படிப்பினையானது நிறைவு பெற்றது, முடிந்தது.